ஹலோ அண்ட் வெல்கம் டு இன்க்ளோரியஸ் பாட்காஸ்ட். நான் ஜாக்கி, என் கூட இருக்கிறது மிஸ்டர் பிரபாகரன். இந்த எபிசோடில் நாம் அனலைஸ் பண்ண போகிற படம் பார்த்திங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன கூழாங்கல். ஸோ இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிற மிஸ்டர் PS வினோத்ராஜ். இந்த படம் ரோட்டர்டம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டாப் மோஸ்ட் அவார்டான பெஸ்ட் பிக்சருக்காக டைகர் அவார்டு வாங்கியிருக்கு. அதை தாண்டி வேர்ல்டு வைட் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் ப்ளே ஆகிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா இந்தியாவுடைய அஃபிஷியல் சப்மிஷன் ஃபார் ஆஸ்கர். ஸோ இந்த படம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது, இந்த படம் எதுக்காக இந்த மாதிரி டாப் மோஸ்ட் அவார்டு ரோட்டர்டமில் கொடுத்தாங்க, இந்த படம் பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஸ்பாய்லர் அலர்ட். இந்த கூழாங்கல் படத்தில் நாங்கள் நிறைய ஸ்பாய்லர்ஸை பேசி தான் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த பாட்காஸ்ட்டு கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். ஓகே, நம்ம இப்போது கூழாங்கல் உடைய ஸ்டோரி டெல்லிங் பற்றி பார்க்கலாம். இந்த கதை மதுரையில் ஒரு வில்லேஜ் நடக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. ஒய்ஃப் கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. புருஷன் பயங்கர காண்டாயிட்டு அவகிட்ட போய் சண்டை போடணும், பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு டிசைட் பண்ணிட்டு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்க அவங்களுடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா, அதாவது பொண்டாட்டியோடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போகும்போது என்ன ஆகுது, அவன் சண்டை போட்டானா இல்லையா, ஸோ இந்த பையன் என்ன ஆனா, அப்பா கூட போன பையன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. இது அப்படியே என்ன ஆகுதுன்னா ஒரு ரோட் மூவி மாதிரி தான் ஆகுது. ஒரு ஜேர்னி, ஒரு நாள் நடக்கிற ஒரு ஜேர்னி மாதிரி தான் இருக்குது. நடந்து போய் அங்கே என்ன பிரச்சனை பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர ஒரு படமாக தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு தின் பிளாட் தான். ஸோ இப்போ இந்த சிம்பிளான ஒரு தின்னாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருந்தது, ஏன் இந்த கதை பயங்கர இம்பேக்டாக இருக்குது, இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன நமக்கு ஹிட் ஆச்சு அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் பிரபா. உங்களுக்கு என்ன ஹிட் ஆச்சு, ஏன் அது இம்பேக்டாக இருந்தது, ஏன் இந்த மாதிரி அவார்ட்ஸு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இதை கலந்துக்குச்சு, ஏன் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தோட சிம்பிளிசிட்டி இருக்குல்ல. ரொம்ப எளிமையான ஒரு கதை. இந்த மாதிரி கதை பார்க்கும்போது என்ன ஆகுனா, இந்த கதையை நான் வேறு மாதிரி பண்ணுறேன், வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓவர் ட்ராமடைஸ் பண்ணுறன்ற பேரில் நிறைய விஷயம் ஆர்டிஃபிஷியலாக வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்ல. அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இல்லாமல் எனக்கு ஒரு லைஃப்பை விட்னஸ் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அந்த சிம்பிளிசிட்டி தான் நான் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிச்சு கதையில். சிம்பிளான ஒரு சாதாரண கதை அப்படி சொல்லலை, இதில் பயங்கரமான ட்ராமா இருக்குது. அந்த சிம்பிளிசிட்டிக்குள்ள ஒரு ட்ராமா கிரியேட் ஆகுது இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை, ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதுதான் எனக்கு என்கரேஜ் பண்ணிச்சு. அதையும் தாண்டி அந்த கேரக்டர் இருக்குல்ல, ரொம்ப அக்ரெசிவான கேரக்டராக இருக்கான். இந்த கேரக்டர் பார்க்கும்போது யாரை என்னடா பண்ண போகிறா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அவனோட அக்ரெஷன் பயங்கரமாக வெளிப்படுது கதையில் பார்க்கும்போது. ஸோ இவனை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன பண்ணிடுவானோன்றது இதுதான் எனக்கு நெரேட்டிவாக இருந்துச்சு கதையில். ஒரு ட்ரைவாக ஃபீல் ஆச்சு. அவன் ஏன் அக்ரெசிவாக இருக்கான், அங்கேயே அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, ஏன் இந்த கதையை பார்க்கணும், ஏன் அந்த ஊரில் இந்த கதை நடக்கணும்? இல்லை, அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது நம்ம கதையாக பார்த்தோம்னா அந்த லேண்ட் இருக்குல்ல, எனக்கு போகிறால படம் பார்த்து முடிக்கும் போது தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னன்னா, அந்த வில்லேஜில் இந்த மாதிரி பீப்புளெலாம் இருப்பாங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருப்பான், படிக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு ஊர் சுற்றிட்டு இருப்பான், சீட்டு ஆடுவான். பெண்கள் பார்த்தா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பாங்க, ஆண்கள் எல்லாருமே ஒரு பொறுப்பு இல்லாமல் சுற்றுவாங்க. நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது சர்ஃபேஸில் அப்படி தான் தெரியும். பட் இந்த படம் டீப்பராக எங்கே அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாறிச்சுன்னா, இந்த ஒட்டுமொத்த லேண்டே அவன் பிஹேவியரை தீர்மானிக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு லேண்டில் இந்த மாதிரி மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம்லாம் சொல்லுவோம் லேண்டு. இப்போ இது ஒரு பாலை மாதிரி தான், ஒரு வறட்சியான பகுதியிலே உனக்கு எதுவுமே இல்லை. ஸோ அவனோட பிஹேவியர் எனக்கு அதனால தோணுச்சு. அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் பிஹேவியர் இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு தான் சொல்லுவான்ல, மண்டை சூடாக அடிச்ச போகிறேன்னு சொல்லுவான் பஸ்ஸில். அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா பிஹேவியருமே அவங்களுக்கு. ஸோ அவங்க ஒட்டுமொத்த பிஹேவியரை அந்த லேண்டு தான் முடிவு பண்ணுதுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு படமாக ஒரு ஆள் பார்க்கும்போது. ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இப்போ இவங்க வாழக்கூடிய வாழ்க்கை முறை, பிஹேவியர், இது எல்லாமே அந்த லேண்டை வச்சு கன்வே பண்ணுறாரு. பெண்களுக்கு ஏன் அந்த அக்ரெஷன் இல்லை, ஏன் அந்த ஆண் மட்டும் இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கா, பெண்கள் ஏன் அக்ரெஷன் இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள். பெண்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னா, அந்த லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்திங்கன்னா விவசாயம் கிடையாது, ஒரு கரெக்டான வாழ்வாதாரத்துக்கான எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாத ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்குது. மழை இல்லை, எதுவுமே இல்லை அங்கே. ஆக்சுவலாக அங்கே எலிக்கறி சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க பிடிச்சின்னும் போது, அப்போ ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. இது அந்த கேரக்டர் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது. மண் சார்ந்து இருக்கிற அந்த கேரக்டர் மேலே அவனுடைய அக்ரெசிவ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே பெண்கள் வல்னரபுளாக இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்க அக்ரெசிவ்ஸு, அந்த மென்னோடைய அக்ரெசிவ்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் மீது தான் காட்டப்படுது அங்கே. ஸோ அங்கே சொல்லுவான், அவன் அத்தாரிட்டி எடுத்துக்கிறான். என்னால் முடிஞ்சால் பொண்ணுடைய லைஃப்பை டிசைட் பண்ண முடியுன்ற மாதிரி, என்னால் முடிஞ்சால் நான் வாழ வைப்பேன், என்னால் எனக்கு ஏற்ற மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்றத அவனுடைய கோபம் எல்லாமே வல்னரபுளான இருக்கவங்கிட்ட தான் காட்டுறான். அவங்க ஒய்ஃப் மேலே காட்டுறான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் பையன் மேலே காட்டுறான்.
ஸோ அந்த சூழ்நிலை வந்து இருக்கிற கோவத்தை இந்த மாதிரி பீப்புள் மேலே தான் காட்ட முடியும், வளரபுளாக இருக்கிற மேலே தான் காட்ட முடியுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து சிட்டியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து சிட்டிலேயோ இல்லை வேறு ஒரு டவுன்லையோ நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இருக்கும். பட் இந்த அளவுக்கு நான் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. இந்த மேல் சாவனிஸ்ட்டாக இருக்கக்கூடிய இது. ஸோ அது வந்து மற்ற இடங்களில் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் எந்த அளவுக்கு இருக்காங்க, எந்த அளவுக்கு அங்கே மென்னுன்றவன் இந்த சூழ்நிலையில் டாமினண்ட்டாக இருக்கான் அப்படின்றது எனக்கு இந்த படத்தில் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ நான் இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு, அதனால் உங்கள்கிட்ட கேட்டேன். இப்போ நீங்கள் சொன்னது ஓகே, பட் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒன்று தோணுச்சு. அந்த எலிக்கறி சாப்பிட்றாங்கன்னு சொன்னீங்களே ஒரு விஷயம், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காட்டின மாதிரி தெரியல, அந்த வாழ்வியலை காட்டின ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமே அதான் இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே டேரக்டர் வந்து நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் பாருன்னு சொல்லி எங்கேயும் சொல்லவே இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவியா, இல்லை இது வந்து ஒரு ஆணாதிக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு படமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு லைஃப்பை விட்னஸ் பண்ணுறாரு. ஒரு யதார்த்தவாத நாவல்னு சொல்கிற மாதிரி யதார்த்தவாத சினிமா இது. ஒரு டேரக்டர் வெளியே இருந்து ஒரு இதை விட்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக நம்மளை மாற்றிடுறாரு. நீங்கள் இதை விட்னஸ் பண்ணுங்க, ஒரு லைஃப் இருக்குது பாருங்கன்ற மாதிரி தான் காமிச்சலே தவிர, அது உள்ளே போயிட்டு ஒரு விஷயத்தை திணிக்கிறது இருக்குல்ல, இவன் கஷ்டப்படுறான் பாரு, நான் இந்த பொலிட்டிக்கலாக அப்படின்னு அந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதுதான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த லேண்டு தான் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க பிஹேவியர், அவங்க கல்ச்சரை தீர்மானிக்குது. ஸோ அங்கே சிறுதெய்வ வழிபாடு மாதிரி காட்டுறாரு. அதே மாதிரி நடுவில் கூட பார்த்தா பேய் வர மாதிரிலாம் காட்டுவாங்க பாரு, அது பாம்பு போகும், அடிபட்டுரும் அவனுக்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கூட பிலீஃப், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் காட்டுறாரு கதையில். அது மோகினி மாதிரி பேய் மாதிரி சம்திங். ஆனால் அந்த அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டுவாங்க, ஒரு லேடியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அது பெயின் இல்லை, சம்திங் ஒரு மிஸ்ட்ரி தான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது வந்து ஒரு அபசகுணம்னு சொல்லுவோம்ல சில சமயம், ஆனால் அந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு சடங்கு கூட தான் வாழ்வாங்க. ஸோ அதனால் ஒரு அபசகுணமாக இருக்கலாம். அது நம்ம காட்டவே இல்லை, என்னென்னு கூட காட்டல. உண்மையாலுமே அப்படி ஒரு பொண்ணு போச்சா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அது சவுண்டு போட்டதால் பொண்ணுன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். பட் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கும்போது, இந்த மதிய வெயிலில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மதிய வெயிலில் போகக்கூடாது, அதே மாதிரி நைட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வீட்டை விட்டு வெளியெல்லாம். அதெல்லாம் ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க ஊர் சைடு. நான் அதனால் சொன்னேன் அந்த விஷயம். இப்போ எனக்கு இந்த கதையை ஒரு ஓவராலாக கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கலான்னு தோணுதால தான் அந்த கேள்வி நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப் தான் வந்து இவங்க பிஹேவியர் கல்ச்சர் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது. ஸோ இங்கே அடிக்கக்கூடிய வெயில், இந்த வறட்சி, இதை வச்சு தான் இவங்க லைஃப் ஸ்டைலே பில்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி பில்ட் ஆகும்போது ஆண் வந்து அக்ரெசிவாக இருக்கான், பெண்கள் வந்து அக்ரெசிவாக இருக்க முடியல, அவங்களால இருக்க முடியாது. அதுக்கு என்ன காரணமாக எனக்கு தோணுச்சுன்னா, ஸோ ஒரு ஹியூமன் எவல்யூஷன் இருக்கும்ல, அதாவே நம்ம இந்த கதைக்கு இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன். எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ அது என்னென்னா, இப்போ ஆண் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா பொறுப்பில்லாத ஒரு ஆள் தான், ஒரு குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு ஆள். ஒரு அனிமலில் பார்த்தா கூட அப்படி தான் இருக்கும். ஸோ மேட்டிங்க்கு மட்டும்தான் ஆண் தேவையை தவிர, பெண்கள் தான் அந்த குடும்பத்தை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லா சொசைட்டிலையுமே, எல்லா சமூகத்திலையுமே பெண்கள் தான் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அடுத்து குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழிக்கு வருவாங்க. பட் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போயுமே வெளியே போகிறதுக்கு தான் இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய ஆண்கள் கூட அப்படி தான் இருப்பாங்க, சீட் ஆகிட்டு படுத்து கிடப்பாங்க எல்லாரும். நீ பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, பொறுப்பாக வீட்டில் இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க. அந்த குடும்பன்ற ஒரு கட்டமைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெண்கள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ரேஷன் கடைக்கெலாம் போகிறதுக்கு வருவாங்கல்ல, ஒரு கடைக்கு போகிறதுக்காக வந்துருப்பாங்க பெண்கள், அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி பெண்கள் வந்து அக்ரெசிவான பர்சன் இல்லையான்னு கேட்டால், பெண்கள் தான் ஆண்களோட பயங்கர அக்ரெசிவான பர்சன்ஸ். அவங்களோட அக்ரெஷன் வந்து ஆண்களோட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த அக்ரெஷனை காட்ட வேண்டிய கட்டாயம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அக்ரெஷனை காட்டினா அந்த குடும்பம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து, ஏன்னா குடும்பன்றது ஒன்று இருக்காது, அந்த கட்டமைப்பு இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் அந்த சண்டை போட்டு வந்துட்டா ஒய்ஃபு, பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டா, ஏன் காலையிலே ஓடணும் அப்படின்னா அங்கே ஊற்றுல தண்ணி எடுக்கணும். அந்த பொறுப்பு வந்து அந்த பெண்ணுக்கு தான் இருக்குது, ஆணுக்கு கிடையாது. ஸோ ஆண் இயல்பாகவே ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அதான் இவன் என்ன பண்ணுறான், கட்டட்டு சுற்றலான் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயம் எனக்கு இருந்துச்சு படமாக பார்க்கும்போது. ஸோ இந்த கதையில் முக்கியமாக எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்த விஷயம், இந்த மினிமலிஸ்டிக்கான ஒரு கதை அப்ரோச்சில் ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்கான அப்ரோச் தான். அப்பா பையன் அவன் அம்மாவை பார்க்க போகிறாங்க, ஒரு அப்பா வந்து சண்டை போட போகிறான் அம்மா கிட்டன்ற மாதிரி. ஸோ இதில் வந்து ரொம்ப பையனுடைய மைண்ட் செட் என்ன, பையனுடைய சைல்ட்ஹுட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் இதில் என்னென்னா, இவங்க 3 பேர் கதை இல்லை 2 பேர் காட்டுறாங்க. ஸோ இவங்க மூலியமாக அப்படியே போயிட்டு அவங்க ட்ராவல் பண்ணி இந்த ரோட் மூவி மாதிரி போகுதில்ல, இப்போ போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் என்ன ஆச்சுன்னு மட்டும் காட்டாமல் அது லார்ஜராக போயிட்டு அப்ஜெக்டிவாக அந்த லேண்டை சார்ந்து காமிச்சது இருக்குல்ல. இப்போ அவங்க நடந்து போகும்போது எக்ஸ்டர்னலாக இருந்த விஷயங்கள், லைஃப் ஸ்டைல் காட்டுறது, ஒரு வீட்டில் நடக்கிற விஷயம் அந்த இமேஜஸ் மூலிமா கன்வே பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை காட்டுறது, அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டி காட்டுறது. இவங்க ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருப்பாங்க, ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும், பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சது வந்து எனக்கு ரொம்ப லார்ஜராக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பேரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் அந்த எலி பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக கனெக்ட் ஆகும் அந்த இது. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டிவ் அந்த 2 பேருடைய வேர்ல்டு மூலயமா அந்த அங்கே இருக்க லேண்ட்ஸ்கேப்புடைய பிரச்சனைகள், அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற அதாவது விட்னஸ் பண்ணது பிரச்சனை கூட சொல்ல முடியாது, அந்த லேண்ட்ஸ்கேப்பை நம்ம போய் விசிட் பண்ணாமல் இருந்தது. ஸோ அப்போ அந்த அவங்க லைஃப் ஸ்டைலும் பார்த்த மாதிரி இருக்குது, அட் சேம் டைம் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற ஓவராலாக லார்ஜராக அந்த ஊரையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது இல்லை. அது எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த அப்ரோச் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத வாயை திறந்து ஒரு கேரக்டர்ஸ்லாம் வந்து ப்ரீச்சியாக பேசாமல் இல்லை அது பொலிட்டிக்கலாக மாற்றி வேறு மாதிரி போகாமல் நான் அங்கே போய் அந்த ஊரையும் அந்த மக்களையும் விட்னஸ் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்டாக இருந்தது இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா. ஸோ இது உங்களுக்கு எப்படி இருந்தது? இது இம்பேக்டாக இருந்ததா? இது சொல்லுங்கள். இல்லை, அதுதான் எனக்கு இம்பாக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் கிடைச்சாலே என்ன ஆகுனா, அங்கே வரக்கூடிய எல்லா கேரக்டர் என்ன பண்ணணும்னா பொலிட்டிசைஸ் பண்ணும் அந்த லேண்ட்ஸ்கேப்பை. பொலிட்டிக்கலாக பேசுகிற பேரில் இந்த வறட்சிக்கான காரணம் என்ன தெரியுமா, இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் அந்த விஷயம் அப்படி போயிடும். ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அப்படி இல்லாமல் இந்த மக்களோட வாழ்க்கையை யதார்த்தமாக காட்டின ஃபீல் எனக்கு இருந்துச்சு. எல்லாரோட வாழ்வியலும் அப்படியே காட்டப்படுது. அந்த வாழ்வியலுக்குள்ளே எதுவுமே புகுத்தப்படல, எந்த கருத்திலும் புகுத்தி காட்டல. எனக்கு டேரக்டர் நினச்சிருந்தா காட்டியிருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு யதார்த்தமாக இருந்த விஷயம் தான் நல்லா இருந்துச்சு. அது சினிமாவாக இருக்குது அப்படியே. இது ஒரு பொலிட்டிக்கல் சினிமா தான் பார்க்க போனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பர்சனலாக இது ஒரு சூழலியல் சார்ந்த சினிமா. ஒரு வறட்சியை காட்டுது, ஒரு சூழலை பற்றி சொல்லுது. ஏன்னா அந்த சூழல் தான் மனிதனோட தன்மையை தீர்மானிக்கின்றப்போ இங்கே சூழலியல் வந்ததில் உள்ள. ஆனால் இது பொலிட்டிக்கலாக சொல்லாமல் பொலிட்டிக்கல் மூவியாக இருக்குது. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவின்னு தன்னை ரெப்ரசென்ட் பண்ணிக்கவே இல்லை, ஆனால் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் மூவியாக இருக்குது. ஸோ இதுதான் மூவியோட ஒரு கரெக்டான வடிவமாக தெரிஞ்சது எனக்கு. ஒரு பர்ஃபெக்டான மூவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயமா என்ன இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு வறட்சியான லேண்டு, ரொம்ப ட்ரை லேண்டு. இங்கே ஒரு கதை நடக்குது. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இவர் எங்கேயுமே வந்து உள்ளே வந்து கதை சொல்லல அவர், நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் பாருன்னு. ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து சில இடத்துல வந்து நிப்பாட்டி கதை சொல்கிறாரு அவர். எனக்கு அந்த மாதிரி இடங்களை எது தோணுச்சுன்னா, குழந்தைகளை காட்டுவாங்கல்ல, ஒரு சில்ட்ரனோட பர்ஸ்பெக்டிவ் காட்டும்போது மட்டும் என்ன பண்ணுறாருன்னா டேரக்டர் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து நிறுத்தி அவங்ககிட்ட கதை சொல்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா இவன் கூழாங்கல் எடுக்கிற சீனாகட்டும், இந்த பையனை காட்டும்போது, அதே மாதிரி அந்த எலிக்கறி சாப்பிடும்போது அந்த பொண்ணு வந்து சில இது சொல்லி மாதிரி பொறுக்கி தூக்கி போடுவாள். அந்த இடத்துல ஸ்லோ மோஷன்லாம் வரும். ஸோ அந்த ட்ரையான லேண்டில் அவங்களோட சின்ன சின்ன மகிழ்ச்சி இருக்குல்ல, அதை சொல்லும்போது அவர் உள்ளே வந்து சொன்ன ஃபீல் இருந்துச்சு. அது வந்து எனக்கு புஷ் பண்ண மாதிரி தெரியல, படமாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை பற்றி? ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ரொம்ப ட்ரையான ஒரு இடமா இருக்குது. ஸோ அங்கே வந்து மகிழ்ச்சி ஹார்மோனிக்காக இருக்கிற ஒரு மொமெண்ட்டாகவே அங்கே வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ குழந்தைங்கள் நீங்கள் சைல்ட்ஹுட் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டு, ஒரு ஹாப்பியான ஒரு இதெல்லாம் தேவைப்படுது அந்த இது. ஸோ அந்த சூழ்நிலையே அப்படி இல்லை. ஸோ அப்போ அவங்களா தேடிக்கிறாங்க, அவங்களா அந்த மொமெண்ட்டை அமைச்சிக்கிறாங்கன்னு இருக்குல்ல. இப்போ அந்த பொண்ணு வந்து அங்கே ட்ரை லேண்ட்லேயே எலிக்கறி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அந்த விதைகளா அதை இது பண்ணி ஹாப்பியாக இருக்குது. அது அவளுக்கு பிடிச்சிருக்கு. அங்கே என்ன ஹாப்பியாக இருக்க முடியும்னு இருக்குல்ல. ஸோ அந்த மொமெண்ட் அவள் இது பண்ணுறா. அங்கே என்ன மொமெண்ட் இருக்க முடியுமோ டேரக்டர் அங்கங்கே அந்த விட்னஸ் பண்ணது. ஸோ இப்போ அந்த கூழாங்கல் இது பண்ணிவிட்டு அவன் எடுத்து வாயில் வைக்கும்போது, ஸோ அவன் மூலியமாக அவனுடைய ஜேர்னி, அந்த பையனுடைய சைல்ட்ஹுட் நம்ம விட்னஸ் பண்ணுறோம்ல. அவன் எந்த அளவுக்கு அந்த ஃபைனலாக அது ஒரு இமேஜ் வரும்போது, படத்துடைய கடைசியாக அந்த கூழாங்கல் நிறைய காட்டும்போது அவன் எந்த அளவுக்கு கோ த்ரூ பண்ணியிருக்கான், இந்த விஷயங்கள் எப்படி ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட எத்தனை வாட்டி சண்டை போட்டிருக்காரு, எவ்வளோ வாட்டி நடந்துருக்குன்றது அந்த பஞ்ச் ஆஃப் அந்த கூழாங்கலுக்கு பார்க்கும்போது நமக்கு புரியுது. ஸோ இவனுடைய சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கல்லில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா பற்றி, அந்த அப்பா அம்மா பேர், குழந்தை, தங்கச்சி எல்லாரும் எழுதிக்கிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு சின்ன சின்ன எக்ஸைட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்காமல் பெரியவங்களுடைய கதை, பெரியவங்களோட இதுன்றது போகாமல் அவங்களோட வேர்ல்டுக்குள்ளேயும் போய் அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம், சேம் டைம் வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வர பெயின், அந்த சைல்ட்ஹுட்டில் இருக்கிற விஷயத்தையும் காட்டினது வந்து அதுதான் பயங்கர இம்பேக்டாக இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம நிறைய படத்தில் பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கும்போது குழந்தைங்களோட வேர்ல்டில் போயிட்டு நிறைய படங்கள் வந்து இப்போ நிறைய பேர் வருது. அது ரொம்ப டீப்பரான போகிறாங்க, சைக்காலஜிக்கலாக போய் நமக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தைங்களோட வேர்ல்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும்.
நம்ம மெச்சூர்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் அவங்க வேர்ல்டுக்குள்ளே போய் பார்க்க ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் நம்ம காட்டும்போது நமக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், வேற ஒரு ஒரு இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் போனேன் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த சைல்டுஹுட் வேர்ல்டு காமிச்சது. ஏன்னா குழந்தைகளை பார்த்துக்கூடிய பொறுப்பு வந்து இவங்கள்ட்ட தானே இருக்குது, பேரண்டிங்கிறது. ஸோ இவங்களோட பிரச்சனையில் அவங்கள கண்டுக்காமல் இருக்காங்கல்ல, அங்கே தான் எனக்கு தோணுச்சு இந்த பெண்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா அவங்க வந்து ஒரு பொறுப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது. அவங்க வந்து ஒரு வேலையாக ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி அவங்க ஒரு கடமை மாதிரியே பார்க்குறாங்க, குழந்தைங்களை வளர்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்குன்ற மாதிரி. ஆனால் ஆண்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை, அவங்க பொறுப்புள்ளா தன்மை இருக்குல்ல. எனக்கு இதை விட்னஸ் பண்ணும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படம் நிறைய பேர் பார்த்துருக்கும் போது, இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்க்கும்போது, ஓ இப்படிலாம் கூட இருக்கீங்களாடா இன்னும் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா காட்டுவாசி மாதிரி இருக்கீங்க, இது எங்கே, இது சவுத் ஆஃப்ரிக்கன் மூவி அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. எனக்கு அதான் தோணுச்சு. ஸோ அந்த ஒரு ஷாக் இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு கல்ச்சர்டான பீப்புள் நினைக்கிறோம்ல, பட் அப்படி கல்ச்சர்டான பீப்புள் கிடையாது. நம்ம எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும் பாருன்னு ஒரு விட்னஸ் பண்ணுறது காட்டின மாதிரி இருந்துச்சு. இது வந்து எனக்கு இந்த மாதிரி நினச்சிருப்பாங்க நீ சொல்ல, நான் எனக்கு என்ன தோணிருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு லைஃப்பை பார்த்துருக்காங்க. பட் அங்கே இந்த மாதிரி ஒரு எமோஷன் இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எமோஷனுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களா, இதே மாதிரி நானும் இப்போ இது பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சண்டை போட்டுப்பாங்க, பையன் நடுவில் இருந்துக்கிட்டு ஃபீல் பண்ணுவான்றது எல்லா சைல்டுமே பார்த்திங்கன்னா அது ஓவர் கம் பண்ணி வர்றது தான். பட் இது அந்த லேண்ட்ஸ்கேப் நடக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் பாரிஸ் டெக்சாஸ் படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மா காணோம். ஸோ அப்பா வந்து என்ன பண்ணுவான்னா தேடி போவார், அவன் பையனுக்கு கூட தேடி போவான். ஸோ எனக்கு அந்த படத்தை ரிமெம்பர் பண்ணாமல் இருந்தது இந்த படம். ஸோ இப்போது இது வேர்ல்டு நடக்கிற விஷயந்தான், அது கனெக்ட் பண்ணிப்பாங்க தான். இன்னும் இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இப்படி ஒரு கதைன்றது தான் எனக்கு வித்தியாசமாக பார்த்துருப்பாங்க தவிர, எனக்கு அந்த அளவுக்கு இவங்க எல்லாமே ஒரு ஜந்து மாதிரி அந்த இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு இது இல்லை, ஏதோ எனக்கு தோணுது. ஏன்னா சட்டையை கிழிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு அந்த இடமே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். சட்டை கிழிஞ்சிருக்கும், தம்மடிச்சிட்டே வருவான், கிழிச்சு தூக்கி போட்டுருவான், அடிப்பான், பஸ்ஸுக்குள்ளே தம்மடிப்பான். அவன் வந்து எந்த கல்ச்சருக்குள்ளேயுமே இருக்க மாட்டான், அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், போவான் அவன் பாட்டுக்கு பையனை போட்டு அடியேன்னு அடிப்பான். இப்போ பார்க்கும்போது என்ன தோணும், ஏன்னா அவன் கேட்க ஆளே இல்லையான்னு இருக்கும்ல, ஆள் இல்லை, இதான் அவங்க லைஃப், இப்படி தான் கல்ச்சர் இருக்குல்ல. ஸோ அதான் அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து இஷ்டத்துக்கு தம் அடிக்கிறது, அப்புறம் வந்து பஸ்ஸுக்குள்ளே வந்து சண்டை போடும்போது அங்கே இருக்க அந்த அமைதியாக ஒரு பெண் போயிட்டுருப்பா, அவள் ஒரு குழந்தை வச்சுருப்பா. ஸோ இவங்க அக்ரெசிவ்னஸை வந்து சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட்லாம் பார்க்காம அந்த அக்ரெசிவ்னஸை காட்டிக்கிட்டு தான் ரொம்ப இதுவாக இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயிலோடைய ஒரு அடையாளமாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ அந்த பொண்ணு வந்து சண்டை போட்டு அமைதியாக இருங்க குழந்தை அழுகுதுலாம் பேச முடியாது. ஸோ அந்த பொண்ணு இறங்கி அந்த நடு வெயிலில் போயிட்டு, ஸோ அங்கே பாதிக்கப்படுறது யார் தான், பெண்கள் தான். பெண்களும் குழந்தைங்களும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது இவங்களுடைய அக்ரெசிவ்னஸ்க்கு. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது மெயில் வந்து எப்படி ஒரு அந்த நிலத்தை வந்து அந்த நிலத்தை சார்ந்து இருக்கும்போது எப்படி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறான்றது பயங்கரமாக இருக்குது. அதை யார் பாதிக்கப்படுறான்னா இந்த மாதிரி பெண்களும் குழந்தைங்களும் தான் பாதிக்கப்படுறாங்களுடைய அக்ரெசிவ்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் எதுவுமே சொல்ல வரல படத்தில். நான் இந்த விஷயம் சொல்கிறேன் பாருன்னு சொல்லவே இல்லை. இது நமக்காக புரிஞ்ச விஷயங்கள் இருக்குல்ல. எனக்கு படமாக பார்க்கும்போது ஓகே, ஒரு அக்ரெசிவான ஒரு பர்சனை காட்டுறாங்க, அவன் ஒய்ஃபை அடிக்கிறதுக்காக போகிறான், அங்கே மாமன் வீட்டில் போய் என்ன பெரிய சண்டை நடக்குது, நான் ஒய்ஃபை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொன்றுவானு அப்படின்னு தான் தோணுச்சு. அவன் வர கோவம் இருக்குல்ல, இப்போ என்ன தான் நடக்க போகுதுன்னு இருக்கு. நம்ம எப்பயும் கதையாக பார்க்கும்போது இப்படி தானே பார்ப்போம், என்ன நடக்கும், ஓகே கொல்றேன்னு சொல்லிட்டான்ப்பா, வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான், பையன் போயிட்டுருக்கான், கொல்லுவானா மாட்டானான்னு இருக்குல்ல. இப்போ இங்கேருந்து கதை வந்து இன்னும் டீப்பராக அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகுதுன்னா, லேண்ட்ஸ்கேப்பை திரும்ப 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 காட்டும்போது எனக்கு அப்போ தான் புரியுது. நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், அவர் சொல்லவே இல்லை எங்கேயும். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால், அப்போ இவனோட இந்த பிஹேவியருக்கு இந்த லேண்ட் இருக்குல்ல, இவனோட வாழ்வியல் முறை தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு தோணி, அது கடைசியில் வந்து ஒரு எண்டு மாதிரி வச்சது இருக்குல்ல, கடைசியில் அந்த ஊற்றை காட்டி தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்களே இவங்க. அப்போ அந்த ஒட்டுமொத்த லேண்ட்ஸ்கேப்பு, இந்த இவங்க அந்த மனிதர்கள் அப்புறம் இந்த கல்ச்சரை கனெக்ட் பண்ணும்போது அவர் சொல்லவே இல்லை. இது எனக்கு இந்த விதம் பிடிச்சிருந்துச்சு. இதுதான் சினிமாவாக நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு விரக்தி இருக்கும். ஒரு யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அந்த லேண்ட்லேயே பாருங்கள் எல்லாருக்குள்ளும் விரக்தி இருக்கும். இப்போ அந்த பையன் அந்த அம்மா வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது அந்த மச்சானுடைய ஒய்ஃப் வந்து அந்த குழந்தை வந்து இதுக்கு கடுப்பாகும். இந்த மாமியார் இருக்கிறதுனால தான் இதுங்கெல்லாம் இங்கே வருது, எனக்கு எல்லாருக்கும் நானாக சோறாக்கி போடணுமான்றது இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் வந்து இந்த பைக்கில் போகும்போது கூட பேசுவாங்க, அந்த மாதிரி அந்த டீச்சர் ஒன்று போயிட்டு இருக்கும்போது எதுக்கு நம்ம இங்கே போகிறோம், எதுக்கு இவங்க பார்க்க போகிறோம், நமக்கு ஃபங்க்ஷனுக்கே வரலையன்ட்டு ஒரு வெறுப்புன்றது காமிச்சிக்கிட்டே தான் ஒரு இது இருந்துக்கிட்டு இயலாமை, ஒரு வெறுப்பு, இந்த மாதிரி ஒரு த்ரூஅவுட்டாக ட்ராவலாக வரும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வெறுப்பும் தாண்டி அது அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இருக்கிறது ஒரு சின்ன லேண்ட்ஸ்கேப் தான். அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு இருக்கும்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை, அதாவது தன்னோட குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான் வந்து சரியாக இருப்பான், அந்த குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை வரும். ஸோ ஏகப்பட்ட சிக்கல் இருக்குல்ல, அது அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சடங்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி கிராமங்களில் சடங்கு வந்து ரொம்ப முக்கியம்.
நீ இன்றைக்கி என் ஃபங்க்ஷன் வராமல் போயிட்டியே, இந்த விஷயத்தை நீ பண்ணாமல் விட்டுட்டியே. ஸோ ரொம்ப பிலீவ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அது கம்யூனிட்டியாக பார்க்க போது நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அந்த கம்யூனிட்டி நம்ம அதாவது ரிலீஜியன் கல்ச்சர்னு வரும்போதே அங்கே சடங்குன்னு ஒன்று வருது இல்லை, ஒரு இந்த விஷயத்தை நீ பண்ணியே ஆகணும், இதை கட்டாயம் இருக்கும்ல. அதான் மித்தாலஜிலாம் நம்ம சொல்லுவோம்ல. இப்போ இந்த கதையில் கூட வருது இல்லை, இவன் வந்து மதியானம் வரான், பாம்பு போகுது, பார்த்தோன்னா டக்குன்னு பயப்படுறான். அப்போ கல்யாணத்துக்கு வரலன்றப்போ கல்யாணத்துக்கு வராதுக்கு நான் அதுக்கு போகணும், ஆனால் போய் தான் அவனை வீட்டுக்கு வேறு வழியில்னு சொல்லிட்டு தான் டீச்சர் போகிறா. இன்னொன்று வீட்டுக்கு போனோடனே அதான் மாப்பிள்ளை வந்திருக்கான்னு சொல்லி மாமியார் வந்து மரியாதை கொடுப்பா. என்ன இருந்தாலும் அவன் மாப்பிள்ளை நம்ம பொண்ணு கொடுத்துட்டோம், ஒரு வழி இல்லை. ஏன் இங்கே வந்து இந்த விஷயம் இருக்குல்ல, நம்ம இப்போ நம்ம சிட்டிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும்ல இந்த விஷயம். புருஷன் முன்னாடி சண்டைனா பொண்டாட்டிக்கு பிடிக்கலாம், டக்குன்னு பிரிச்சு விட்ருங்க, அவ்வளோ வேலை முடிஞ்சு. நீங்கள் வந்து பையனை படிக்க வைக்கன்னு இருக்குல்ல, அங்கே அப்படி பண்ண முடியாது. ஒரு இப்போ அங்கே இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது வேறு மாதிரி இருக்கும். அங்கே சில செட் ஆஃப் ரூல்ஸ் தான் ரன் பண்ணும் அந்த சொசைட்டியை. அப்போ இதை வந்து அங்கே பண்ண முடியாது இல்லை. இந்த சடங்குக்குள்ளே அவங்க எந்த மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்காங்க, இப்படிலாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது அது படத்தில் இருக்குது. ஸோ அதை அந்த சடங்குக்குள்ளே பாதிக்கப்படுறது வந்து பெண்கள் தான் மெயினாக. அது ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க, அது ஆண்களுக்கே தெரியல. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது பாதிக்கப்படுது. இல்லை ப்ரூட்டலாக அப்யூஸ் ஆகுதுன்றது, அதாவது சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்படுற எல்லாரும் தான் அந்த இதில். பட் ப்ரூட்டலாக அந்த அப்யூஸ் ஆகப்படுறது வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் குழந்தைங்களுன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். இது நம்ம எடுத்துக்கிறது தான் சொல்கிறேன். அதில் வந்து அந்த விஷயம் பாருங்கள் எப்படின்ற மாதிரி யாருமே வாய் திறந்ததில் பேசலை, அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கர விஷுவலாக தான் இருக்குது. விஷுவலாக தான் போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காது தவிர எங்கேயுமே வந்து ஒரு ப்ரீச்சியாக அவருக்கு எமோஷன் என்னன்றது எந்த கேரக்டருமே வந்து வாயை திறந்து பேசி நான் இதனால தான் இப்படி பண்ணுறேன், எனக்கு இப்படி இருக்குது அப்படின்ட்டு மற்ற கேரக்டர் இப்படி வந்து பேசி அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ விஷுவலாக நம்ம போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கதை, நம்ம தான் இன்டர்பிரேட் பண்ணி அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு இம்பேக்டாக இருந்தது இந்த படத்தில். கூழாங்கல் பார்க்கும்போது இம்பேக்டாக இருந்தது, விஷுவலாக ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி டெல்லிங்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு இம்பேக்டாக இருந்தது. ஓ அப்படியா, உங்களுக்கு அதெல்லாம் இம்பாக்டாக இருந்துச்சா? ஓகே. இப்போ என்னென்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாக்கியா மாதிரி போகும். அதில் ஒரு நாய் வந்து பெப்சி இந்த கோக்கு இருக்கும்ல பாட்டில், அப்போ அது கேபிட்டலிஸ்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் சொல்ல வர்றாரு டைரக்டர். உங்களுக்கு என்ன தோணுது? முதலாளித்துவம் வந்து அங்கே தண்ணிலாம் உறிஞ்சிட்டு போயிடுச்சு, இவங்க இப்படி இருக்கிறதுக்கு முதலாளித்துவம் தான் காரணம். எங்கேயோ இருக்க ஒரு கம்பெனி இங்கே வந்துருக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ இவன் வாழ்க்கையை இப்படி மாற்றினதுக்கு காரணம் முதலாளித்துவம் தான் அப்படின்னு அந்த பொலிட்டிக்கலாக பார்க்கலாமா அந்த படத்தை? உங்களை கேட்குறேன். இல்லை, எனக்கு அப்படிலாம் பார்க்க தோணலை. இது அது வந்து அங்கே ஒரு பிளாஸ்டிக் கோக் டப்பா இருக்கும், அங்கே வந்து அந்த நாய் கடிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த கோக்கை வச்சு அந்த பூமி அடியில் நீங்கள் ஒரு போகிறது வந்து எனக்கு தெரியல. அது அப்படியும் பார்க்கலான்றீங்களா? சுழன்றான்ல, சுழண்டிட்டான், அவங்க வாழ்க்கை இப்படி சுழண்டப்பட்டுச்சுன்னு சொல்லாமா அப்படின்னு கேட்கல நான். அது அந்த நாய் இல்லைங்க, அப்படிலாம் தெரில எனக்கு. நீங்கள் உங்களுக்கு எதாவது தோணிச்சுதான் சொல்லுங்கள். இல்லை தோணுதால தான் கேட்குறேன். ஏன்னா அப்படி பார்க்க வேணாம்னு தோணுது எனக்கு இந்த படம். அதாவது இதுவும் இருக்குன்னு தான் காட்டியிருக்காரு, விட்னஸ் பண்ணியிருக்காரு. அப்போ எலிக்கிளி சாப்பிட்டாங்கல்ல, எலிக்கிளி சாப்பிட்ட மாதிரி தான் இந்த மாதிரி விஷயம். அந்த ஊருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அவளால் அந்த ஜேர்னல் என்ன காட்ட முடியுமோ காட்டிட்டாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே, இப்போ இந்த கதையில் இப்போ கோக் பாட்டில் மாதிரி சின்னதாக காட்டியிருக்காருல, ஒரு 500 years பிஃபோர் இந்த பிரச்சனை நடக்குமா அந்த ஊரில்? இதே மாதிரி ஜேர்னி நடந்திருக்குமா? நடந்திருக்கும். இதே வெயில் தான் அடிச்சிருக்கும், இதே ஊர் தான் இருந்திருக்கும். இதை விட காட்டு வாசியாக இருந்திருப்பான், சட்டை போடாமல் மாட்டு வண்டியில் வந்துட்டு மாட்டு வண்டி போகுதான்னு சொல்லிட்டு கூட கிளம்பி வந்திருப்பான், வந்து அடிச்சிருப்பான்ல. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு கம்பெனி வரதாலேயோ டக்குன்னு மாறிடுச்சுன்னு இருக்குல்ல, அது நம்ம ஷார்ட் டைமாக சில விஷயங்களை பொலிட்டிசைஸ் பண்ணுவோம்ல. பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இந்த இடம் இப்படி மாறிடுச்சு, கவர்மெண்ட்டாக வந்து நல்லது பண்ணியிருந்தால் சரியாக இருக்கும். பட் ஹியூமன் பிஹேவியருக்குள்ள இதெல்லாம் கொண்டு வர முடியாது. நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு ஆன்சர் கொடுக்கும்ல. நான் தான் கேட்டேன், அப்படி பார்க்க வேண்டாம் அந்த படத்தை அப்படின்றதுக்காக தான் சும்மா அந்த கேள்வி கேட்டேன். இல்லை, அது கரெக்டு தான். நான் அப்படி ஆக்சுவலாக நான் பார்க்கல, நான் வந்து விட்னஸ் தான் பண்ணேன். நான் எதுவுமே வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இல்லை. கரெக்டு பொலிட்டிக்கலாக இங்கே தப்பாக இருக்குல்ல, இந்த விஷயம் இப்படி இருக்குல்ல அப்படி இருக்குன்ற மாதிரி போல். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலிக்கறி சாப்பிட்றாங்கன்றது அங்கே சூழ்நிலை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அங்கே வந்து வாழ்வாதாரம் கம்மியாக இருக்குது, எல்லாம் ஓகே. பட் அந்த எலிக்கறியை வந்து அவங்க கண்ணீரோடலாம் ஒன்றும் சாப்பிடல, அவங்க வந்து ஹாப்பியாக. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது வாழ்வாதாரம் கம்மின்னு கூட தோணல, அது அவங்களோட லைஃப் ஸ்டைலாகவே இருக்கலாம். ஆமாம், அதான் சொல்கிறேன். நம்ம கோழிக்கறி சாப்பிட்றோம், எலிக்கறி சாப்பிட்றோம், அப்படி கூட இருக்கலாம். அப்படி தான் நானும் ஆக்சுவலாக அப்படி தான் பார்க்கணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது எலிக்கறியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் இப்போ எலிக்கறி சாப்பிட்டு போராட்டம் பண்ணுவாங்கல்ல, எலிக்கறின்றதே ஒரு வலிமையோட அடையாளமாக இருக்கும். அப்போ எலிக்கறியை காட்டின உடனே அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்கன்ற ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக அது சினிமாலே வந்துடும். அது நார்மலாக பார்க்கும்போது அது சினிமாவுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி இடங்கள் கிடைக்கும்போது மற்றவங்களாக இருந்தால் வேறு மாதிரி மாற்றிடுவாங்க. ஒன்று ஹாப்பியான மியூசிக் போட்டு எலிக்கறி நம்ம கல்ச்சர்ன்றாங்க, இல்லை சேடான மியூசிக் போட்டு எலிக்கறி கஷ்டன்றாங்கல்ல. ஸோ அப்படி எதுவுமே எல்லாம் விட்னஸ் பண்ண வச்சு தான் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஃபில்ம் மேக்கிங் சொல்லலாம். நல்லா ஓவராலாகவே எல்லா இடத்தையும் விட்னஸ் பண்ண தான் வச்சார். எங்கேயுமே அவர் வந்து புஷ் பண்ணவே இல்லை. மியூசிக் போட்டு புஷ் பண்ணலாம், இல்லை வேறு மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி புஷ் பண்ணியிருக்கலாம். அது பண்ணாமல் மட்டும் நல்லா இருந்துச்சு. இப்போ படத்தை பற்றி எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று தோணுது. என்ன அப்படின்னா, ஒரு படத்தை பயங்கர இம்பேக்டாக மாற்றக்கூடியது அதோட லாஸ்ட் இமேஜ் ஒன்று இருக்கும்ல.
எப்போயுமே ஒரு படத்தில் நம்ம பார்க்கும்போது தெரியும் இந்த இமேஜ் என்ன பயங்கரமாக பாதிச்சதுன்னு சொல்லிட்டு. இப்போ கூழாங்கல் படத்தில் கடைசி இமேஜ் அந்த ஊற்றுல தண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இமேஜ் வந்து ஒட்டுமொத்த படத்தோட மீனிங்கே வேறு மாதிரி மாற்றுது. ஸோ நம்ம ஆல்ரெடி இருந்திருக்கோம், அந்த மீனிங் புரியுது, பட் ஆனால் இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொண்டு போகுது இல்லை. ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு பார்க்கும்போது பயங்கர இம்பாக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இது ஓவரால் படத்தில் எப்படி கனெக்ட் ஆச்சு? எனக்கு அதான் இந்த நீங்கள் சொன்ன இமேஜ், அதுக்கப்புறம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கதையில் வந்து 2 விஷயம் சொல்லணும். ஒன்று அந்த பையன் அப்பாவுடைய சப்ஜெக்டிவ் வேர்ல்டு, இன்னொன்று அப்ஜெக்டிவாக பேரலாக அந்த சினாரியோ, அந்த லொக்காலிட்டி இருக்கிற சினாரியோ, அந்த ஊரோடைய சினாரியோ காமிச்சிக்கிட்டு இருக்கும். இது ரெண்டுத்துக்கூட இம்பேக்ட்ஃபுல்லான இமேஜ் தான் நான் பார்த்தேன். ஒன்று வந்து அந்த பையனுடைய வேர்ல்டில் போயிட்டு வாயில் வச்சு இந்த கூழாங்கலை அந்த த்ரூஅவுட் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வைப்பான், அங்கே நிறைய கூழாங்கல் இருக்கும். ஸோ இதை நானாக இன்டர்பிரட் பண்ணது, நம்மளாம் இன்டர்பிரட் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும், இந்த சண்டை வரும்ன்றது. அப்போ இவ்வளோ கல் அடிக்கணும், இவ்வளோ சண்டை நடந்திருக்கு, இந்த ட்ராவல் நடந்துக்கிட்டே இருக்குது. அவன் சைல்டுஹுட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடந்து வந்துக்கிட்டு இருக்கான், கரெக்டாகவே இல்லை அவன் சைல்டுஹுட்ன்றது தான், ஒரு ஹாப்பியான சைல்டுஹுட்டாக இல்லைன்ற மாதிரி தான் அவன் ஃபேஸ் பண்ணுறான் அந்த சினாரியோலன்ட்டு. ஓவராலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த தண்ணி பிரச்சனைன்ற ஒரு விஷயம், அந்த ட்ரையான ஒரு லேண்டில் இருக்கிற ஒரு விஷயம், அப்போ அவங்க தண்ணி எப்படி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன மாதிரி கிடைக்குதுன்ற இருக்குல்ல, அந்த சினாரியோ, அந்த லேண்ட்ஸ்கேப் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அங்கே கோவம் எல்லாமே அந்த லாஸ்ட் இமேஜ், அந்த ஊற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறது, அந்த பையனுடைய இது சப்ஜெக்டிவ் வேர்ல்டு, இந்த 2 இமேஜுமே வந்து பார்த்திங்கன்னா படத்தை மிகப்பெரிய ஒரு லார்ஜர், ரொம்ப பார்க்க அது இன்னும் சிம்பிளாக இருக்க மாதிரி நமக்கு தோன்ற விஷயம். அந்த படம் பார்க்கும்போது சின்ன கதையாக இருக்குது, சிம்பிளாக இருக்குன்றதுல அதில் இருக்க தீமும் அதில் இருக்க பேசின விஷயமும், இந்த 2 இமேஜுமே வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய லார்ஜரான ஒரு இம்பேக்டை கொடுத்துருச்சு, யூனிவர்சலான ஒரு இம்பேக்டை கொடுத்துச்சு தான் நான் சொல்கிறேன். அக்ளைம்டாக ஒரு யூனிவர்சல் அக்ளைமாக எல்லாம் கனெக்டாக ஒரு இம்பேக்டை கொடுத்தது வந்து அந்த லாஸ்ட் இமேஜ் தான்ன்றது தான். லாஸ்ட் இமேஜ் அந்த பையனோட இமேஜ். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை ஏன்னா இந்த படம் எல்லாம் ஜேர்னி போயிட்டு அங்கே ஒரு லாஸ்ட்டாக அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிறது இருக்கும்ல, ஒரு படத்தோட இம்பேக்ட் நம்ம கொடுக்குறது. ஸோ இந்த இமேஜஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ அதில் இந்த 2 இமேஜ் எனக்கு ரொம்ப இம்பேக்டாக இருந்தது தான். எனக்கு இந்த இமேஜை பற்றி என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல படத்தில். இப்போ ஒட்டுமொத்தமாக நான் படத்தை ஒரு இடத்துல என் பண்ணி ஆகணும். இப்போ வறட்சின்ற ஒரு விஷயத்த படம் முழுக்க காட்டிக்கிட்டே வரும். அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை வறட்சின்ற விஷயத்த. ஸோ ஒரு ட்ரையான லேண்ட் ஒன்று இருக்குது, அந்த லேண்டில் ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டே இருக்கான்னு இருக்கும்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், இன்டர்பிரட் பண்ணுறேன். சரி ஓகே, இந்த அளவுக்கு ட்ரையான லேண்டாக இருக்குது, அதனால தான் மக்கள் இப்படி இருக்காங்கன்னு இருக்குல்ல. ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனாக ஒரு இமேஜ் மாட்டணும்ல, அந்த மாதிரி கதைகளில் மாட்டாது. ஸோ இது பக்காவாக வந்து உட்காந்த மாதிரி இருந்துச்சு கரெக்டாக. ஸோ அந்த இது எனக்கு இன்னும் டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஃபீல் கிடச்சிது இந்த இமேஜ் பார்க்கும்போது. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்த படத்தோடைய ஒரு கடைசி லார்ஜராக ஒரு மொமெண்ட்டாக இன்னும் இம்பேக்டாக ஆக்குனது இந்த ட்ராவலை வந்து அந்த இமேஜ். எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஒய்ஃபை பார்க்கணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஒய்ஃபை காட்டவே இல்லை. அப்போ ஒய்ஃப் என்ன, நான் ஒய்ஃப் மேலே ஒரு கேர் இருக்கிறதால தான் பார்த்துட்டே இருந்தேன். இவன் ஒய்ஃபை கொல்ல போகிறதுலாம் தான் வந்துட்டு இருக்கான், நான் விட மாட்டேன் சும்மா அப்படின்னு. வந்துட்டே இருக்கும்போது சாப்பிட்டுட்டு அவன் அமைதியாகிடுவான், அவ்வளோதான் போடா அப்படின்ற மாதிரி ஆயிடுவான். அப்போ ஒய்ஃப் என்னன்னு பார்க்கும்போது அப்போ ஒய்ஃபை காட்டாமல் ஒரு 10 பொண்ணுங்களை காட்டுவாங்க. அவன் எல்லாரோட லைஃப் அப்படி தான் இருக்குன்றிருக்குல்ல. அப்போ அந்த இமேஜுக்குள்ளே நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பார்க்கும்போது ஒரு 10 பொண்ணுங்க இருக்காங்க, ஒய்ஃபை தனியாக கூட காட்டல, ஒரு வயசான பாட்டி தண்ணி அள்ளி ஊற்றிட்டே இருக்காங்க. அது எல்லாருக்கும் ரொம்ப மணி தெரியல, அந்த தண்ணி இது 10 மணி தெரியல. முதல்ல அந்த ஷாட் ரொம்ப நேரம் இருக்கும். அதே மாதிரி இத்தனை பொண்ணுங்கள்லாம் ஒய்ஃப் யாருன்னு தெரில. பார்க்க போனால் அப்போ எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் இருக்காங்க, அவங்க எல்லாரோட லைஃப்பும் அப்படி தான் இருக்குன்னு இருக்குல்ல. ஸோ நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே போகலாம். அது நம்மக்கிட்ட கொடுத்த ஒன்று என்ன ஆகுதுன்னா, கதை அது உள்ளே வளர ஆரம்பிச்சிருச்சு நமக்குள்ளே. ஸோ அதுதான் இம்பாக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் அந்த நிலம் சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது. அது இந்த நாட்டாள் தெய்வ வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு இருக்கும்ல, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த பேய் பிசாசுன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் உள்ள கதைக்குள்ளே வச்சுருக்காரு, ரொம்ப சட்டிலாக வச்சுருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது வந்து பெருசாக எலாபரேட்டாக அவர் சொல்லவே இல்லை, போகிற போக்கில் சின்னதாக காட்டியிருக்காரு. ஸோ உங்களுக்கு அதை பற்றி என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து அந்த லைஃப் ஸ்டைலில் விட்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனாக தான் நான் பார்க்குறேன். சின்ன பொம்மைகள்லாம் காட்டுவாங்க, சில சாமி கோயில் இந்த மாதிரி காட்டுவாங்க அவங்க ட்ராவல் த்ரூவில். ஸோ இது வந்து இவங்க ஜேர்னி மூலிமா அதோடைய லைஃப் ஸ்டைலை நான் பார்க்குறன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப டீப்பராக போகல அது. அந்த சாமி என்ன அது என்ன அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த குலதெய்வம் வந்து அப்படின்ற மாதிரி அப்படிலாம் போகல. ஏன்னா நம்ம வந்து அந்த ஹியூமனுடைய ஸ்டோரியை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான ரூட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வரலன்ற மாதிரி தான் இருந்தது. அப்படியே இப்படி தான் இருக்குமான்ற ஒரு விட்னஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது எனக்கு. உங்களுக்கு கரெக்டு தாங்க. அது அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அது பெருசாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணலை. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ நாட்டாள் தெய்வங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா பார்க்கும்போது, நாட்டாள் தெய்வ வழிபாட்டில் பெண்கள் கடவுள் இருக்கும்ல, பெண் கடவுள் தான் அதிகமாக இருக்கும். இவங்க ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு கடவுளாக்கிடுவாங்க, எதாவது பண்ணிவிட்டு கடைசியில் தான் சாமி. இப்போ அந்த ஒரு இறங்கி ஒரு பொண்ணு ஒரு குழந்தை வச்சுருப்பார்ல, அப்போது சுற்றி பெண் தெய்வம் தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே நாட்டாள் தெய்வங்கள் தான். பெண்ணை தெய்வமாக பார்க்குற இடத்துல தான் பொம்பளை போட்டு அடியே நடித்து சாவடிக்கிறாங்க இவங்க.
ஸோ அது வந்து சொல்ல வரல பெருசாக. பட் நான் பார்க்கும்போது இந்த விஷயம்லாம் கன்வே பண்ணுறான்னு இருக்குது. அப்புறம் பெண்ணை மோகினியாக பார்க்குறது இருக்குல்ல, மதியானத்தில் பேய் வரும், பார்த்தா போயிட்டுருக்கும், பாம்பு வரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் டச் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு நிலம் சார்ந்து வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை இருக்குல்ல, அதை அப்படியே விட்னஸ் பண்ண ஃபீல் இருந்துச்சு. அதுக்காக அவங்க வாழ்க்கையை ரொம்ப அதிகமாகவும் காட்டல, கம்மியாகவும் காட்டல. ஸோ ஒரு இன்சிடென்ட் மாதிரி காமிச்சு ஒரே ஒரு நாளுக்குள்ள நடக்கிற ஒரு கதை. அதில் என்னால் நிறைய விஷயத்த பார்க்க முடிஞ்சு. அந்த லைஃப்பை அப்படியே நான் விட்னஸ் பண்ண ஃபீல் இருந்துச்சு எனக்கு படத்தில். எனக்கு இந்த படத்தை பற்றி பேசும்போது ஒரு கேள்வி ஒன்று வருது. ஜென்ரலாக எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி தான். இப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா சினிமா சர்க்கிளில் எல்லோரும் பார்ப்பாங்க. அந்த படம் இப்போ நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்றப்பே ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் அதிகமாக வந்தால் அதை பார்க்க மாட்டாங்க. இப்போ தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணால் அதிகமான பீப்புள் இதை பார்க்க மாட்டாங்க. அது ஏன் அப்படி பார்க்க மாட்டாங்க? ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே தானே இந்த சினிமா இருக்குல்ல, அது ஏன் அப்படி இருக்குது? ஏன்னா இப்போது நார்மலாக ஒரு ஜென்ரலாக இருக்கிற பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை எதுக்கு பார்க்க வருவான்னா அவனுக்கு என்கேஜிங்காக இருக்கிறதுக்காக வருவான். அவனை எக்ஸைட்மெண்ட்டாக லார்ஜர் தென் லைஃப் தான் அவன் வந்து விட்னஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவான். தவிர இந்த மாதிரி படத்துக்கு வந்து அவன் பார்க்குறது வந்து அவனுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு பொறுமையும் இல்லை, எதுக்கு பார்க்குற ஒரு கேள்வியும் இருக்கும் வந்து. ஸோ அதனால் இந்த மாதிரி படத்துக்கு வந்து போகிறது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஆப்ஜெக்டிவாக சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் சினிமா பீப்புளோ இல்லை இந்த மாதிரி படங்கள் பார்க்குற ஆர்வத்துலையோ இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. கண்டிப்பாக சினிமா சர்க்கிளில் இந்த படம் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். ஏன்னா அது அவார்டு வாங்கியிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னும் போது அப்படி என்ன இது கதை இருக்குன்னு பார்த்துருப்பான். ஸோ அவனுக்கு தேவை அந்த போர்டமை போக்கிக்கிறதுக்கு தான் ஒரு விஷயம் தேவைப்படுது. தவிர இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை பார்க்குறதோ, இந்த மாதிரி ஒரு விட்னஸ், இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை அங்கே நடக்கிற கதைகளை விட்னஸ் பண்ணுறதோ, அங்கே சொல்ல வர தீமை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ அவனுக்கு அது அவசியப்படாதனால அது தேவைப்படலையோன்னு தோணுது. அது போக மாட்டானோன்ற தேவைப்படல, போக மாட்டானோன்னு தோணுது. அதுதான் என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இதோட இன்னும் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பெயிண்டிங்கை பார்த்து இது ஒரு நல்ல பெயிண்டிங்காக கெட்ட பெயிண்டிங்காக எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா பெயிண்டிங் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அதே மாதிரி மியூசிக் நிறைய பேர் கேட்பாங்க பீப்புள். இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. தவிர இந்த இடத்துல சரணம் நல்லா இருந்துச்சு, பல்லை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பேச மாட்டாங்க. ஏன்னா மியூசிக் பற்றி தெரியாதா இருக்கும். ஆனால் சினிமாவை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ஏன் அப்படின்னா சினிமா தான் லார்ஜராக இன்றைக்கி எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுறதால சினிமா பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ட். கான்டெம்பரரியாக பார்க்க போனால் சினிமா வந்து எல்லா ஆர்ட்டையும் கலந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்டு. அப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெர்ஸ்பெக்டிவ் யாருக்குமே தெரியாது நிறைய பேர்த்துக்கு. ஸோ ஒரு ஆர்ட்டை அணுகணுன்னா அந்த ஆர்ட்டில் ஒரு பயிற்சி வேணும் எல்லாருக்கும். அப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்க நிறையா படங்கள் பார்த்து அந்த சினிமான்ற ஒரு ஆர்டிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போ கூழாங்கல் மாதிரி ஒரு படம் வரும்போது இந்த படத்தை எப்படி பார்க்கணும்னு தெரியும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு என்ன ஆகுனா, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான படங்கள் மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த படம் மாதிரி இது இல்லையே தான் பார்ப்பான். என்ன கதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடுத்து எங்கேயும் போக மாட்டேங்குது கதைன்னு சொல்லிட்டு இந்த கதைக்குள்ளேருந்து என்ன கற்றுக்கிறது, இது வேறு மாதிரி பார்க்குறதுன்னு இருக்குல்ல, அது பார்க்க தெரியாது. ஸோ அதனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பெருசாக போகாது. பட் நிறையா மற்ற கண்ட்ரிஸ் இருக்கும்ல, இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இப்போ ஹிந்தியில் மலையாளத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறையா படங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த பீப்புள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல, ஒரு பயிற்சி இருக்குது இந்த மாதிரி படத்தை எப்படி பார்க்கணுன்றதுக்கு. பட் நம்ம ஊரில் அந்த பயிற்சி இல்லாமல் இருக்குது. ஸோ இதான் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, ஒரு பயிற்சி வேணும், சினிமா பற்றின ஒரு நாலேஜ் வேணும் பீப்புளுக்கு அப்படின்னு. எனக்கு அதான் தோணுது. இந்த கூழாங்கல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. தமிழ்லையும் சரி, ஓவரால் இந்தியாவிலும் சரி. தமிழில் நீங்கள் வச்சுக்கங்களேன், தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா காரணம் என்னென்னா, அது பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதுக்கே அவார்டு தந்தாங்க. ரொம்ப ஜெனரிக்காக சொல்கிறேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. ஏன்னா இங்கே சினிமாவில் இருக்க பீப்புள் இருந்தே நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் சினிமா, அந்த என்கேஜிங் கமர்ஷியல் சினிமான்ற ஒரு பிஸ்னஸுக்காக நம்ம எடுக்கிற படங்கள் தான் அதிகம் இங்கே. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அதோட என்வார்மெண்ட்டு, அதில் வேலை பார்க்குறவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஏரியா தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரலல் சினிமான்ற ஒரு வேவே வந்து கிடையாது, ரொம்ப கம்மி. அது மலையாளத்தில் இருக்கிற அளவுக்கு கூட இங்கே கிடையாது. அதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்காச்சும் ஒரு பேரலாக ஒரு விஷயம் இருக்கும். பட் இங்கே அந்த ஃபார்மே கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த படத்தை விட்னஸ் பண்ணி இந்த படத்தை ஒரு பூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வர பூம் இருக்குல்ல, இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வர பூம் பார்த்துட்டு இவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இன்னொன்று வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க இந்த படத்தை. ரொம்ப சிம்பிளானு இருக்குது, இதுமாதிரி நானும் பண்ணுவேன்ற மாதிரியான டாக்ஸு வருது. பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கமர்ஷியல் பர்ஸ்பெக்டிவ் வந்து எடுக்கிற பர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியாமல் தான் இருக்கும். பட் இந்த படம் எடுக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ, அது பண்ணணும்னு அது தாட் வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆனஸ்டான
ஒரு 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 இது இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு முடிவு பண்ணிட்டு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. தனக்குள்ளே ஒரு தாட் வரும், தனக்குள்ளே ஒரு 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 கதை சொல்லியே ஆகணும்னு ஒரு இது இருக்கும்ல. ஸோ இந்த கதை எடுக்கும்போதே வந்து ரோட்டோடோமில் வின் பண்ணோம், இது எடுக்கும்போதே கான்ஸுக்கு போவோம் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காகவோ இல்லை இது பயங்கரமாக சம்பாதிக்கும் அப்படின்ற ஒரு நல்ல பேர் வாங்கணும் நான் அப்படின்ட்டு ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து அணுக முடியாது தான் எனக்கு தோணுது. ஸோ அப்போது கன்சிஸ்டன்சி ஆஃப் ப்ராக்டிஸும் இந்த வியூ பார்க்குறது இருக்குல்ல, இந்த வேர்ல்டை பார்க்குற விதம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு தாட் வரும். நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், கடத்த விரும்புகிறேன், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வெளியே சொல்லணும்னு நான் அந்த ஒரு கிரியேட்டராக அந்த ஃபிலிம் மேக்கர் வந்து தோணி இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் பார்த்த விஷயமோ அவர் லைஃப் நடந்த விஷயமோ அதை ப்ரெசென்ட் பண்ண தான் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு இந்த கதை இதை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்க்க முடியாதுன்றது நீங்கள் சொன்ன பாயிண்ட்டும் நான் அது ஸ்டாண்ட் ஆகிறேன். எனக்கு இதுதான் இருந்திருக்கும்னு தோணுது. இப்படி இது வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே, பண்ண முடியும், சிம்பிளாக இருக்குது, லோ பட்ஜெட்டில் எடுத்துறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகுது. அந்த கூழாங்கல் வந்து மிகப்பெரிய பார்ட் சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பேரலல் சினிமா என்ன, அதுக்கான விஷயங்கள் என்னன்றதை கொஞ்சம் எஜுகேட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கிறது வந்திருக்குன்னு தவிர இது ஒரு வேவாக இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ ஒரு கேள்வி ஒன்று தோணுது நீங்கள் சொல்லும்போது. இப்போ இந்த படத்தை வந்து ஒரு ரோட் மூவியாக எடுத்துக்கலாம்ல, இன்னும் என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கலாமே. இப்போ அந்த படத்தில் ஒரு சொல்ல ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்குது, இன்னும் கூட இப்போ நடுவில் வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க, லைட்டாக போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது, லேக் ஆகுது, அதெல்லாம் இருக்குன்றப்ப இதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம்னு நினச்சிருந்தா ஏன் அது பண்ணல? எப்படி சொல்கிறீங்க? நடுவில் வந்து ஒரு கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க, பையன் காணாமல் போயிடுறான், அந்த மாதிரி. ஆமாம், பையன் காணாமல் போய் நல்லா இருக்குல்ல கேட்கும்போது, பையன் காணாமல் போயிட்டான், அவனை தேடி கண்டுபிடிச்சி போய் ஒரு விஷயம் பண்ணலாம்ல, ஏன் இதெல்லாம் பண்ணல அவர்? ஏன் இப்படி இந்த கதை இது போதும் அப்படின்ற மாதிரி இப்படி போகுதுல்ல, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்ல, இன்னும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி எடுத்திருந்தா. இப்போ அங்கே ஃபைட் நடக்கும்போது கூட அந்த ஃபைட்டை கூட கொஞ்சம் பெருசாக்கிருக்கலாம், வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம், பல ஆங்கிள் போயிருக்கணுன்றீங்க. அந்த மாதிரி கமர்ஷியலாக சொல்ல நான் வந்து இப்போ இந்த கதை வந்து ஸ்லோவாக இருக்குது, அதாவது ரொம்ப தின் பிளாட்டு, ஒரு நார்மலாக தான் போகும். அதாவது ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற பர்பஸ் அவருக்கு இல்லவே இல்லை, நான் என்கேஜ் பண்ணுற அவசியம் இல்லைன்னு தான் அந்த படமே போகுது. பட் என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல? எனக்கு அந்த கேள்வி வருது, நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து அது ஃபிலிம் மேக்கர் அவருடைய வாய்ஸாக தான் நான் பார்க்குறேன். அவர் வாய்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அவர் வாய்ஸை ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணியிருக்கலாம், நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம், நானாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன், இவராக இருந்தால் அப்படி பண்ணியிருப்பார், இந்த இடத்துல மாதிரி இருந்தது, இதெல்லாம் நம்ம வந்து சொல்லவே கூடாது. அது அந்த படம் எடுத்துட்டாங்க, அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, அதுதான் அவருடைய வேர்ல்டு, அவருடைய வியூ, அதுதான் அவர் வாய்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு இம்பேக்டாக இருக்கா இல்லையா, உங்களுக்கு அது வந்து ஹிட் ஆச்சா இல்லையா, இதுதான் நம்ம பார்க்கணும். இப்படி வந்து என்னால் பார்க்க முடியல, ஏன்னா அப்படி அவர் பண்ணலைன்றது தான் எனக்கு தோணுது. அது எதுக்கு கேட்டேன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட் என்கேஜிங்காக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் இந்த என்கேஜிங்காக பண்ணியிருக்கலாம்னு நான் சொல்கிறேன்ல, இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, என்கேஜிங்காக பண்ணும்போது ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயத்தை ஆட் பண்ண வேண்டி வரும். இப்போ நம்ம கதை அந்த பிளாட் என்கேஜ்னு சொல்கிறோம்ல, ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வந்து அவனை உட்கார வச்சு ஒரு படத்தை பார்க்க வைக்கிறது, இதுக்கு வந்து இந்த வேர்ல்டை வந்து நான் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். ஒரு ஆர்கானிக்காக அந்த வேர்ல்டு இருக்குல்ல, இந்த வேர்ல்டுக்குள்ளே நிறைய எக்ஸ்ட்ரா தப்பு ஆர்டிஃபிஷியல் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி, அப்போ அந்த கதையில் ஒரு சொல்ல ஒரு விஷயமே டைல்யூட் ஆயிரும். அவர் என்ன முடிவு பண்ணியிருப்பாருனா, எனக்கு எதுவுமே டைல்யூட் ஆக வேணாம், ஒரு லைஃபை விட்னஸ் பண்ணுங்கள், ஒரு யதார்த்தவாத நாவல் மாதிரி நான் காட்டுறேன், யதார்த்தவாத சினிமா எடுக்கிறேன், இந்த சினிமாவை நீங்கள் பாருங்கள், அதாவது யாருக்கு தோணுதோ பாருங்கள். நான் யாரும் ஆடியன்ஸை பெருசாக மைண்டில் வைக்கவே இல்லை, அவர் அப்படி தான் தோணுச்சு. நான் அதனால் அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா அப்படி வைக்கும்போது அப்போ தான் இந்த கதை என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்கிறோம்ல ஆடியன்ஸை நிறைய பேர் போய் ரீச் பண்ணோம், வேறு மாதிரி என்கேஜ் பண்ணணும்னு சொல்லும்போது, அப்போ நம்ம சொல்ல வந்த விஷயத்தை விட்டுருவோம். நம்ம என்ன சொல்ல வருமோ அதை விட்டுட்டு, இந்த கதை நல்லா இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, வேறு மாதிரி ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்குவோம். சரி, எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ நீங்கள் சொல்லும்போது. இந்த படத்தை ஏன் இத்தனை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து செலக்ட் ஆச்சு, அப்புறம் ஏன் ரோட்டர்டமில் வந்து பெரிய ஒரு இந்த டைகர் அவார்டுன்ட்டு டாப் மோஸ்ட் அவார்டு வந்து இந்த படத்துக்கு தந்தாங்க, ஃபெஸ்டிவல்ஸில் எப்படி படம் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன பார்க்குறாங்க, ஏன் கமர்ஷியலாக இருக்க படங்கள் அங்கே வர மாட்டுது, ஏன் இந்த மாதிரி படங்கள் போகுது? ஸோ இந்த மாதிரி படங்கள் போனாலே அது வந்து ஃபெஸ்டிவல் படம்ப்பா, அது ஸ்லோவாக தான் இருக்கும்ப்பா அப்படின்ட்டு இங்கே இருக்க ஜெனரிக்கான மைண்ட் செட்டும் இருக்குல்ல. ஸோ இது என்ன, இதை பற்றி எங்கே ஏன் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகுது, ஏன் கூழாங்கல் செலக்ட் ஆச்சு, ஃபெஸ்டிவலில் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, ஏன் சொல்லுங்கள். அப்படின்னா முதல்ல ஃபெஸ்டிவல்னால் என்னென்னு பார்க்கணுங்க. அப்போ ஃபெஸ்டிவல்னால் எதுக்கு, அது ஏன் ஃபெஸ்டிவல், ஏன் சொல்லுங்க. அது ஏன் இருக்குன்னா, இப்போ நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு, இப்போ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சினிமாவை லார்ஜான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். சொல்லுங்கள், அது நீங்கள் பார்த்துட்டீங்க, சொல்லுங்கள். இப்போ இந்த சினிமான்ற உருவாகி 100 வருஷம் தான் ஆகுது. இப்போ எல்லா ஆர்ட்டுக்குமே அந்த ஆர்ட்டுக்கு உண்டான அவார்டு, அந்த ஆர்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இருக்கும்ல, அதுதான் அவார்டாக கொடுப்பாங்க. இப்போ பெயிண்டிங் அவார்டு இருக்கும், எல்லா ஆர்ட்டுக்குமே அவார்டு இருக்குது. இப்போ நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்கல்ல, ஒரு சயின்ஸில் புது இன்னோவேஷன் இருந்தாலோ அந்த சயின்ஸுக்கு புதுசாக யாராவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாங்கன்னா
ஒரு அவார்டு தர மாதிரி தான் இப்போ இந்த சினிமாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவார்டு தராங்க. நீங்கள் சயின்ஸுக்குன்னு சொல்லும்போது பார்த்தா அந்த நோபல் ப்ரைஸ் மாதிரி இருக்கிற விஷயத்தை தாண்டி நீங்கள் புது விஷயம் உலகத்துக்கு தரீங்க, கண்டுபிடிச்சி தரீங்க, சில ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் தரீங்க, வேறு ஒரு மீனிங் தரீங்கன்னும் போது பெர்ஸ்பெக்டிவ் தரீங்க, அதாவது ஹியூமன் எவால்வேஷன், ஹியூமன் லைஃப்ன்றது. ஸோ அதுக்கான அந்த ப்ரைஸ் தராங்கன்றது. ஸோ அதுலேருந்து வரீங்க இப்போ ஃபெஸ்டிவல்ன்றது. அதான் அந்த மீடியம் இருக்குல்ல, அந்த இப்போ லிட்ரேச்சர்னால் லிட்ரேச்சருக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அந்த லிட்ரேச்சரில் இது வரைக்கும் நீ என்ன புதுசாக சொல்ல வர. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஹியூமனிட்டிக்கு உன்னோட பங்களிப்பு என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்ட்டில். ஸோ எல்லா ஆர்ட்டுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நீ என்ன சொல்ல வர, ஒன்று அந்த ஆர்ட்டோட டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஆர்ட்டில் இது வரைக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டேஷனை தாண்டி நீ என்ன புதுசாக பண்ணியிருக்க அப்படின்ற ஒரு விஷயம். இது அந்த லிமிட்டேஷனுக்குள்ளேயே நீ ஒன்று பண்ணியிருந்தா கூட நீ என்ன புதுசாக சொல்ல வர அந்த வேர்ல்டுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அந்த ஹானஸ்டி தான் ரொம்ப முக்கியம் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் தாண்டி. அப்போ நீ என்ன ஹானஸ்ட்டாக சொல்ல வரன்றதை பார்த்து தான் ஒரு அவார்டு எல்லாமே கிடைக்கும். இப்போ சினிமாவை பார்க்கும்போது என்ன ஆகுனா, சினிமாவில் நிறைய சிக்கல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சினிமாவை பற்றி அதிகமாக பேசுகிறது தான். இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அவங்களுக்கு அந்த விஷயத்தை தெரியும்னு நினச்சிக்குவாங்க, ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம சினிமா ஆக்சஸ் பண்ணுறோம்ல, உலகத்துலேயே அதிகமாக சினிமா எடுக்கக்கூடிய கண்ட்ரி எதுங்க சொல்லுங்கள்? இந்தியா. உலகத்துலேயே உண்மையாலுமே அதிகமாக சினிமா எடுக்கக்கூடிய கண்ட்ரி இந்தியா தான். அதிக ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதிக ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்கிறது, அதிக படம் வர்றது, 5000 படம் 4000 படம் வருது வருஷத்துக்கு. ஓகே, இப்போ இவ்வளோ படம் வருதுல்ல, இது நல்ல படம் கெட்ட படம்னு சொல்லலை. இங்கே வந்து ஒரு மாஸ் மார்க்கெட்டு, சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய மோகம் இருக்குது நமக்கு. ஆனால் சினிமாவோட 10% தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். மீதி கூட 90% ஆக்சஸ் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ சினிமாவில் எதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள்? சினிமாவில் இது ரொம்ப முக்கியம். சினிமாவில் கதை சொல்லிங்களா, கதைன்னு சொன்னீங்கல்ல, பட் ஆனால் சினிமா கதையே தேவையில்லை. உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுதா? ஆமாம். இப்போ கதைன்றது ஒரு டூல் தான், கேமரா மாதிரி, எடிட்டிங் மாதிரி. கதை இல்லாமல் கூட சினிமா இண்டிபெண்ட்டாக ட்ரைவ் ஆகும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் சினிமா வந்து என்னென்னா விஷுவல் வச்சு ட்ரெயின்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ட்ரெயினை வந்து ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெருசாக லார்ஜராக கொண்டு போகணும், ஒரு கொயரன்ஸ்க்காக தான் கதைன்ற ஒரு விஷயம் உள்ள வருது. ஆனால் கதை இல்லாமல் எவ்வளோ சினிமா வரும்ல. இப்போ நம்ம கதையை மட்டுமே பார்த்து பார்த்து பழகிட்டோம் சினிமாவில். அப்போ கதை இல்லாமல் வேறு ஒருத்தர் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் வைக்கும்போது நமக்கு வந்து அது ரொம்ப அந்நியமாக தெரியும். ஸோ இந்த விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதுல்ல. ஸோ இதுதான் இந்த சினிமாவில் இருக்க சிக்கலாக இருக்குது. அப்போ நீங்கள் அவார்டு ஃபெஸ்டிவல் அவார்டு அப்படின்னு நிறைய விஷயம் வரும்போது அவன் கல்ச்சலுக்காகவோ கதைக்காகவோ அவார்டெலாம் கொடுக்க மாட்டான். ஒன்று ஒரு ஹானஸ்ட்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, அது சினிமான்ற வடிவத்தில் கரெக்டாக இருக்கா, அந்த வடிவத்துக்குள்ளே இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து இது சினிமா வடிவத்துக்கே சம்மந்தம்லாம் நான் அவனை கொடுத்தேன்னா அது செட் ஆகாது. ஸோ அதான் சினிமாவில் வந்து இப்போ சினிமாவில் எந்த ஆர்ட்டாக இருந்தாலும் ஹானஸ்டின்றது ரொம்ப முக்கியம். நான் ஒரு விஷயத்தை ஹானஸ்ட்டாக எப்படி பார்க்குறேன், அதை எப்படி ரெப்ரசன்ட் அதை எப்படி வெளியே கொண்டு வந்து வைக்கலன்னு இருக்குல்ல. ஸோ இந்த விஷயம் நம்ம யாருக்குமே வராது. ஏன் அப்படின்னா, சினிமான்றது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக இருக்கிறதால நம்ம இதை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணுறது தான் பார்ப்போமே தவிர அதை தாண்டி நம்ம பார்க்கவே மாட்டோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா மக்களுக்கு பிடிக்காம கூட போகும். ஆனால் என்னால் ஒரு உண்மையை சொல்லணும்ல. இப்போ இந்த படம் அப்படி தான் இருக்குது. இந்த படம் ஒரு ட்ரூத்தை சொல்ல வருது. ஒரு நிலம் சார்ந்த ஒரு மனிதன் வாழும்போது அவனோட பிஹேவியர் எப்படி இருக்குது, ஸோ அதையும் தாண்டி சில ட்ரூத் சொல்லுது. அதே மாதிரி ஒரு படத்தில் வந்து எல்லாத்தையுமே என்னால் சொல்லிட முடியாது. இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த படத்தில் என்ன சொல்ல வரான் அப்படி சொல்ல முடியாமல் இருக்கிறதால தான் படம் எடுக்கிறான் ஒருத்தன். எல்லாமே ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னா எதுக்கு படம் எடுக்கணும்? நான் சொல்லும்போதே முடிஞ்சது இல்லை. ஸோ இன்டர்பிரேட் பண்ண முடியாத பல விஷயங்கள் இருக்கிறதால தான் சினிமாவை நான் எடுக்கிறேன். அப்போ சினிமாவை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்ல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படத்துக்கு அவார்டு கிடச்சிருக்கும்னு தோணுது. இது ஏன் நான் கேட்டேன்னா, இப்போ அது வந்து ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகுதுன்னா ஒன்று என்ன சொல்லுவாங்க, அதில் வந்து இந்த விஷயம் பேசியிருக்காங்க, அதனால தான் தந்திருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப பெரிய எமோஷனை சொல்லியிருக்காங்க, பொலிட்டிக்கலாக இந்த விஷயத்த பேசியிருக்காங்க, நல்ல ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க, இப்படி ஒரு மித்து ஒன்று இருக்குல்ல, மித்துன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் வந்து குறிப்பிட்ட பேட்டர்ன் இருக்குது, அதனால் இந்த ஃபெஸ்டிவலை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் பேசினாலே போதும், இந்த ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆகிடும் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அதே தான், இப்போ நீங்கள் சொல்கிறது தான், ஒரு 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 வேர்ல்டுக்கு ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நம்ம சில படங்கள் பார்க்குறோம், பாம்டியர் வாங்கின படங்களோ இல்லை வெனிஸில் பெரிய பெரிய அவார்ட்ஸ் வாங்கின படங்கள் பார்க்கும்போது ஏன்னு பார்க்கும்போது அப்போ வந்து ஓகே இந்த மாதிரி இம்பேக்டாக இருக்கா, எமோஷனலாக இருக்கான்றலாம் தாண்டி என்ன விஷயம் அவன் சொல்லியிருக்கான் இருக்குல்ல, அது உடனே புரிஞ்சிக்கவும் முடியாது. அது சம்டைம்ஸ் நம்ம இன்டர்பிரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயம் ஹிட் ஆகும், நம்மளும் அதை கனெக்ட் பண்ணிப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதில் வந்து இப்போ இந்த வேர்ல்டு இப்போ அது பொது புத்தியாக ஒரு விஷயம் நம்ம ஹியூமன் எவால்வேஷனும் ஒரு செட்டாக இருக்கும். அதை தாண்டி என்ன ஒரு விஷயம் இருக்குது, அதில் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, நிறைய படங்கள் இருக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அது கடத்துருக்கா, அந்த மாதிரி ஒரு ஹிட்டான நம்ம விஷயத்த சொல்லியிருக்கான்ற விஷயம் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபெஸ்டிவல்ஸில் பார்த்துருப்பாங்க. அதனால தான் அந்த படங்கள் செலக்ட் ஆகுறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. சும்மா வந்து ஒரு எமோஷனை வந்து சொல்லிட்டாலே வந்து அது செலக்ட் ஆகிடுவாங்கலாம் இல்லை. வேர்ல்டுக்கு என்ன அடுத்த கட்டமாக என்ன இருக்குது,
இந்த படங்கள் மூலமாக நான் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எவ்ரிடே லைஃப் தான் காட்டுறாங்க, பட் அதில் வேற ஒரு அணுகுமுறை இருக்கும்ல. ஸோ அது ஹியூமன் எவால்யூஷனுக்கு பயங்கரமாக ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக ஒரு மொமெண்ட்டாக இருக்குன்றது தான், அதனால தான் தருவாங்களோன்றது தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. இப்போ ஒரு மீனிங் கிரியேட் பண்ணுறதாவோ, ஒரு ஹியூமன் எமோஷனோ வழி இருக்குல்ல, அதை சொல்லாமல் கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த சினிமான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. சினிமாவை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் தான் அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே. ஸோ நான் சினிமாவை செலிப்ரேட் பண்ணுறேன். அப்போ சினிமான்றது பல டைமென்ஷனில் இருக்குது. நான் கதையே இல்லாமல் சினிமா எடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் பார்க்குறேன், எனக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் பிடிக்குது. அந்த லேண்ட்ஸ்கேப்பில் நான் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, அந்த லேண்ட்ஸ்கேப் மட்டும் நான் காட்டலாமே. அந்த லேண்ட்ஸ்கேப்பில் எனக்கு ஒரு சின்ன எமோஷன் கிரியேட் பண்ண தான் தோணுது. அதுக்கு மட்டும் நான் சில விஷயங்களை வச்சுட்டு, நான் கதையே சொல்லாமல் 4-5 கேரக்டர் மட்டும் காமிச்சிட்டு கூட போகலாம். அதே மாதிரி சில பேர் மியூசிக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில மியூசிக்ஸ் பிடிக்கும் எனக்கு. சில விஷயம் எனக்கு டேஸ்ட்ஃபுல்லாக வேறு மாதிரி பிடிக்கும்ல, இதில் சவுண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறது பிடிக்கும். அந்த மாதிரி சினிமா வச்சு, சினிமாவோட ஃபார்மை வச்சு சில விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. என்னால் வந்து கதையாக சொல்லும்போது ஒரு லிமிட்டேஷன் நின்ற முடியும். ஆனால் கதையாக இல்லாமல் சினிமாவை சொல்லும்போது அது வேறு மாதிரி லாஜிக்காக போயிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நானும் அதான் சொல்ல வரேன். அப்படி சொல்கிறேன்னு இருக்குல்ல, பட் ஒரு விஷயம் பண்ணும்போது, ஒரு விஷயம் அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் பண்ணும்போது, நீங்கள் தான் சொன்னீங்க நோபல் ப்ரைஸ் ஒரு விஷயம் தரானா, எதுக்கு தரான்? அதை தாண்டி ஒரு விஷயம், இப்போ லார்ஜராக இது இருக்கிற விஷயத்தை தாண்டி ஒரு வேர்ல்டுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் பண்ணும்போது தரம் இது கண்டுபிடிப்போ ஏதோ ஒரு விஷயம் சயின்டிஃபிக்காக அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது இன்டர்பிரிட்டேஷன் தான் நான் சொல்கிறது. இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டான், இப்படி ஒரு பெரிய ட்ரூத்தை போட்டு உடச்சிட்டான்றது அவன் வாயில் சொல்லி இது தாங்க நடந்தது, இதுதான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக காமிச்சிட்டாலே படம் ஒன்றும் கிடையாது. அது நமக்குள்ளேருந்து அந்த ஒரு கொஸ்டின் வரும், நம்ம கனெக்ட் ஆகிறோம், நம்மளா அதை புரிஞ்சுக்கிறோம், நம்மளா அதில் சொல்ல வர விஷயத்தை நான் இதுதான் புரிஞ்சுக்கிறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்டர்பிரிட்டேஷன் இருந்து அந்த பியூட்டி. அதுதான் இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பேரலல் சினிமாவில் இருக்க பியூட்டி வந்து அது ஒரு எமோஷனை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து நம்ம பர்சனலாக ஹிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி கதையும் தேவையில்லை, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது அதுவும் ரொம்ப ரொம்ப ட்ரூ தான். இப்போ பல்ப் ஃபிக்ஷன் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அதில் சொல்ல வரல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாய்மையும் சொல்ல வரல, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சொல்ல வரல, ஒரு மண்ணும் அதில் சொல்ல வரல. பட் அது என்னன்னா, அந்த இது இவ்வளோ காலமாக இருந்த அந்த ஃபிலிம் மேக்கிங் பேட்டர்ன், ஃபிலிம் ஸ்டைலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரைட்டிங் ஸ்டைலு எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்தது, ஒரு புது ஃபார்ம் ஒன்று சொல்லிச்சு. அது எல்லாமே ஆச்சரியப்படுத்துச்சு. ஸோ இப்போ ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு பெரிய ஒரு வேற ஒரு விஷயத்தை பெர்ஸ்பெக்டிவை சொல்லியிருக்கின்ற ஒரு விஷயக்குள்ளே போகுது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு பாம்டியர் அவார்டு தராங்கன்றதை நான் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதனால தான் விஷயங்கள் இந்தந்த விஷயங்கள் தான் என்னுடைய கருத்து. அதாவது சினிமாவுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குல்ல, அதாவது சினிமாவை நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சினிமாவில் உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அந்த கான்ட்ரிபியூஷனும் என்ன மாதிரி ட்ரூத் சொல்ல வர அப்படின்ற விஷயம் தான் 2 பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் போயிட்டே இருக்கும் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. நிறைய இண்டிபெண்ட் மூவிஸ் எல்லாம் வரும், நிறைய இண்டி மூவி அவார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட அப்படி தான் இருக்குது, இண்டிபெண்டாக எடுக்கக்கூடிய படங்கள். இதை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கருத்து சொன்னாலோ, இப்போ ஹியூமன் எமோஷன், என் ஃப்ரெண்டு கூட ஒரு வாட்டி சொல்லிட்டு இருந்தார் ஒரு வாட்டி, அதாவது மனிதனோட வழியை ரொம்ப ஆழமாக சொன்னால் அது வந்து அவார்டு கிடைக்கணும். அப்போ தமிழில் இருக்க எல்லா சீரியலுக்குமே அவார்டு தரணும். அவன் சொல்லக்கூடிய வழி இருக்குல்ல, ரொம்ப மோசமான வழியாக இருக்குது. அந்த பெண்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்க்க முடியல 10 நிமிஷத்துக்கு மேலே, ஆனால் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க பாரு. அப்போ இந்த வழியை சொன்னால் யார் அவார்டு தருவா? அப்போ கல்ச்சரில் காட்டினா அவார்டு தருவாங்க. ஆனால் கல்ச்சரில் இந்த அவார்டுக்கான எதுவும் காட்டவே கூடாது. இந்த அவார்டு தேவையில்லை, அந்த ஹானஸ்டிக்கு தான் அவார்டு. கல்ச்சரை காட்டுலன்ட்டு அங்கே இருக்க கல்ச்சரல் மூமெண்ட்டையே படத்தில் ஒரு 1/2 hour காமிச்சிட்டு கேரக்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஆமாம், அது கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஆனால் அதை நம்புவாங்க. வேறு வழியில் திருவிழா நடக்குன்னு சொல்லி திருவிழாவில் ஒரு மணி நேரமாக காட்டி இதான் திருவிழா பாருங்கன்னு காமிச்சா என்னப்பா இது, எதுக்கு இது காமிச்சிட்டு அப்படின்ட்டு இருக்கும்ல. இல்லை அப்படி காட்டலாம், பிரச்சனை கிடையாது. அதாவது என்னென்னா, இது பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. அதில் உன்னோட ஒரு ஓன் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதாவது எல்லாருமே பார்க்குற விஷயத்த நீ வேறு மாதிரி பார்க்குறது தான் ஆர்ட்டு. ஸோ நீ என்ன அப்படி புதுசாக பார்த்துருக்கு அதில், இந்த திருவிழா நான் பார்த்துட்டு 1000 வாட்டி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த அவார்டை பற்றி நான் ஏன் திருவிழா சொன்னேன்னா, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போ பேரலல் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது மித்தாலஜியுமே இந்த திருவிழான்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த விஷுவல் இது இருக்குல்ல. ஏன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்கும்போது அவனுக்கு புதுசாக தான் இருக்கும். இந்த கல்ச்சுரல், இந்த செலிப்ரேஷன் எல்லாமே வந்து இது புதுசாக இருக்குன்ற மட்டும் நல்லா தெரியுது இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டா மட்டும். ஸோ அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு இது அவனுக்கு புதுசாக இருக்குன்றது மட்டுமே பார்க்குறாங்க தவிர வேற ஒரு லாஜ் அதுக்குள்ளே போகிறது இல்லை. ஸோ அதுதான் என்னோடைய இதுவாக இருக்குது. நான் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, இந்த மாதிரி இது ஈஸியாக இருக்குது.
இது காமிச்சா வித்தியாசமாக அது இருக்கும். ஈஸியாக லேசியாக இருக்கிறதால பண்ணுறோம். ஓகே. அது அது லேசியான ஒரு விஷயம் இருக்கும்போது பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுதான் சொல்ல வரையான்னு இருக்குல்ல. அப்படி இருந்தாலும் அது செட்டாக சம்டைம் நீ ஒரு கல்ச்சரை விட்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்க. இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருந்திருக்கும் ஒரு 50 இயர்ஸ் பிஃபோர் கேமராவே கிடையாது. அப்போ கேமரா வச்சு தான் ஷூட் பண்ணி அவனை ஃபிலிம் இருக்கும்ல. அப்போ நீ ஒரு கல்ச்சரை காட்டுற, ஒரு ட்ரைபல் கல்ச்சரோ ஒரு ஃபெஸ்டிவலோ காட்டுற அப்படின்னா புதுசாக தெரியும் எனக்கு. நான் விட்னஸ் பண்ணேன் ஜப்பானோட கல்ச்சர் இப்படி இருக்குது, இந்தியா கல்ச்சர் இப்படி இருக்குன்னு. இப்போ எல்லாருமே வீலாக் போடுறான். எல்லாரும் வீலாக் போடும்போது இந்த கல்ச்சர் நான் வீலாகில் பார்த்துட்டேன். ஒருத்தர் 1 மணி நேரம் யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பான். இந்த வீடியோவை நீ எதுக்கு ஒரு நல்ல கேமரா செலவு பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் ஆயிரும். ஸோ அது சினிமான்றது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது மேலே சொல்லி புரிய வைக்க முடியாது. பட் ஆனால் ரொம்ப லாஜிக்கான ஒரு விஷயம். அதில் உன்னோட கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு என்ன உங்ககிட்ட ஒரு கேள்வினா, இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தோணியிருக்கும், ரொம்ப சிம்பிளான ஒரு கதையாக இருக்கே, ஓகே லேண்ட்ஸ்கேப்பில் போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப விஷுவலாக அழகாக மாதிரி ஒரு கதை சொல்லிட்டாங்களே, ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து, ஓ இதுக்கு இந்த மாதிரி பண்ண அவார்ட்லாம் தருவாங்களா, இவ்வளோதான் நான் சினிமான்ற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்துதா? இது வந்து உங்களுக்கு நான் சொல்ல பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்திருக்குமா? ஸோ அப்போ ஈஸியாக இது நாளைக்கு இந்த மாதிரி படம் எடுத்துடலான்னு இந்த மாதிரி ஒரு கேமராவையோ இந்த மாதிரி ஒரு விஷயம், ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ரொம்ப சினிமாவுக்கு இது பண்ணுற பயங்கர ஆக்சஸ் பண்ணிலாம் பண்ணல. அவங்க ரொம்ப மினிமல் க்ரூவில் பயங்கரமான இது செட்டப்லாம் இல்லாமல் ரொம்ப மினிமலாக தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. சின்ன கேமரா வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி கேள்விப்படும்போது உடனே நம்மளும் பண்ணிடலாம் எப்படின்ற ஒரு தாட் இங்கே பரவலாக இருக்குது இந்த படத்துக்கு அப்புறமா. இது உங்களுக்கு சொல்ல பரவலாக இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களுடைய இது என்ன, கருத்து என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பாலாங்கல்னு ஒரு படம் எடுக்கலாம்னு ஐடியா இருந்துச்சு. இதை பார்த்த உடனே ஈஸியாக இருக்கே, பார்த்த உடனே இல்லை செங்கல்னு எடுத்துடலான்னு இருந்துச்சு. செங்கல்னு சிவப்பு கொடி போட்டு டக்குன்னு ஒன்று எடுத்து விட்டுடலாம், நல்லா இருக்குன்னு தோணும். அது கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இப்போ இந்த மாதிரி படங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, படத்தில் பிரச்சனை இல்லை, இந்த படம் பார்க்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி என்னென்னா, இந்த படத்தை டக்குன்னு ஓன் பண்ணிடுவாங்க. என்னால் இப்படி பண்ண முடியும், நானும் இந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து தான் வந்தேன், எனக்கு இப்படி ஒரு பேக்ட்ராப் இருக்குது, அப்போ எனக்கு இப்படி ஒரு வாழ்வியல் இருந்துச்சுன்னா அதை படமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சில பேர் ஸ்டார்ட் கூட பண்ணுவாங்க. சில பேர் படம் பண்ண ஆசை இருக்கும். பட் ஆனால் ஒரு ஆர்ட்ன்றது இப்படி இயங்காது. அதாவது என்னோட உண்மையாலுமே ஆனஸ்ட்டாக எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணும்ல. அதாவது எனக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நான் எல்லாம் தூக்கி போட்டு தான் இப்போ இந்த டேரக்டரை கேட்டிருந்தா கூட அவர் இப்படி தான் சொல்லியிருப்பார். அவருக்கு நிறைய ஆப்ஷன் இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஆனஸ்ட்டாக இந்த படம் அவருக்கு எடுக்கணும்னு தோணிருக்கு, அவர் போய் எடுத்துருக்காரு. அதே மாதிரி பெருசாக ஆடியன்ஸையோ அவார்டையோ மைண்டில் வைக்கவே இல்லை. அவார்டை தாண்டி ஆடியன்ஸை கூட மைண்டில் வைக்கல. இந்த படத்தை ஒருத்தன் பார்த்தா எப்படி பார்ப்பான், ஓப்பனிங் சீன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அடுத்த சீன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அப்படி கூட பார்க்கல. நான் ஒரு விஷயத்தை ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். இதுக்கு என்னால் எவ்வளோ ட்ரூவாக இருக்க முடியும், என்கிட்ட இருக்க க்ரூ டூல்ஸை வச்சு எவ்வளோ ட்ரூவாக அந்த படத்தை எடுக்க முடியும்னு எடுத்துருக்காரு. அதுக்கடுத்து அதோட ஹைட்டை நோக்கி போகுது இல்லை. இப்போ அப்படி இல்லாமல் இவன் எடுக்கும்போதே இந்த படத்தை எந்த ஃபெஸ்டிவல் அனுப்பலாம்னு சொல்லிட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணால் படம் எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஃபெஸ்டிவல் அமிச்சா இந்த மாதிரி அவார்டு கிடைக்கும், இந்த ஆடியன்ஸ்ட்டை காட்டலாம், இந்த டேரக்டர்கிட்ட காமிச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்களை நீ முன்னாடியே முடிவு பண்ணிக்கிட்டு எடுக்கும்போது ஹானஸ்ட்டாக இருக்காது. அது உண்மையாலுமே ஆனஸ்டின்றது நான் உருவாக்க முடியாது, அது எனக்குள்ளே வர்றது தான். இப்போ கன்னடத்தில் கூட திடீர்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் வந்திருக்கும். அந்த டைரக்டர் யாருன்னா அவரே ப்ரொடியூசர், பயங்கர காசு இருக்கக்கூடிய ஆள் தான், சிஎம்மோட பேரன் தான். அவங்க போய் ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்து இந்த திடீர்ன்ற படம் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து ஹானஸ்ட்டாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை, நினச்சிருந்து எப்படின்னா படம் பண்ணலாம். ஆனால் ஹானஸ்ட்டாக படம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டோரி சூஸ் பண்ணி அந்த கதைக்கு எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்க முடியுமோ பண்ணுறாங்க. நான் அந்த கதையை விட்னஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஹானஸ்டின்றது அது வந்து நம்ம குக் பண்ண முடியாது. அது நான் வந்து நான் நல்லவன் காட்டுறேன் பாருன்னு சொல்லி படம் எடுக்கவே முடியாது. அதுவே ஒரு தப்பான விஷயமா மாறிடும். அது இயல்பாக அதுக்குள்ளே வரணும், அந்த கதைக்குள்ளே வரும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, நீ ஹானஸ்ட்டாக இருக்கும்போது எல்லா கிராஃப்ட்டும் அதே ஹெல்ப் பண்ணும் கரெக்டாக. ஸோ இந்த கிராஃப்ட்டை இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஃபெஸ்டிவல்ஸில் பலதரப்பட்ட மக்கள் பல ஊரில் யூரோப்பில் இவங்கெல்லாம் பார்க்குறோம், இந்த ஆனஸ்ட்டாக விட்னஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்குது. இந்த லைஃப் ஸ்டைலையோ இந்த அவருடைய வாய்ஸ், அந்த டேரக்டருடைய வாய்ஸோ. ஸோ அதுதான் எனக்கு தோன்ற ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, முக்கியமாக இப்போ சினிமா எடுக்க வராங்கல்ல, அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, சினிமா எடுக்க வரக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோல் என்னென்னா, நான் ஒரு நல்ல படம் பண்ணணும், நான் எடுக்கக்கூடிய படம் சிறந்த படமாக இருக்கணும். அது எந்த கேட்டகரியில் வச்சாலும் சரி. ஒரு கமர்ஷியல் படம் எடுத்தால் சிறந்த கமர்ஷியல் படமாக எடுக்கணும். இது நீங்கள் பேரல் சினிமான்னு சொன்னால் அது சிறந்த படமாக எடுக்கணும் தான் வராங்க. ஆனால் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பல சர்க்கம்ஸ்டன்ஸால் அவங்க காம்ப்ரமைஸ் ஆவாங்க. இது பண்ண முடியாது, ஒரு 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 எப்படி சொல்லலாம், பெசிமிஸ்டிக்கான வியூ நோக்கி போவாங்கல்ல. இந்த இடத்துல இவ்வளோ தான் பண்ண முடியும், இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்குன்னு சொல்லி பல விதமான ரீசன் சொல்லிட்டு பல பேர் படமே பண்ண மாட்டாங்க. பல பேர் பண்ணால் கூட காம்ப்ரமைஸ் ஆகி வேறு மாதிரி போயிடுவாங்கல்ல. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னால் எனக்கு இது முடியும், எனக்கு இது சொல்லணும்னு தோணுது, அதை நான் வந்து போராடுற மாதிரி தான் எடுத்துருக்காரு. என்னால் எவ்வளோ முடியுமோ அதை வச்சு எடுக்கலன்னு சொல்லி. இதை பார்த்தோன்னே டக்குன்னு நிறையா பேருக்கு ஒரு கில்ட் வரும்ல, என்னடா நம்ம பண்ணணும்னு நினச்சோம், அதை ஒருத்தர் பண்ணிட்டேன்,
அதை பண்ணி வேறு மாதிரி மாறிடுச்சு படம். இதை நான் பண்ணியிருப்பேனே அப்படின்னு ஒரு தோணுதில்ல. ஸோ இங்கே இதுதான் சிக்கலாக மாறுது. அப்போ நான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கேனா? அப்போ நிறைய பேர் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு பொறாமை வரும், இது ஒரு படமே கிடையாது, இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு தோணும். சில பேர் வந்து என்ன பண்ணால் ஓன் பண்ணுவாங்க, நானும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ணிட்டீங்க எனக்கு முன்னாடி, பட் என்னப்பா பண்ணுறது மாறிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி போயிடும். அப்போ என்னன்னா இந்த படத்தில் என்ன இருக்கோ அதை சொல்ல வராமல் வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ் பேச ஆரம்பிச்சிருவாங்க, இது அப்படி இப்படி அது இதுன்னு. ஸோ எனக்கு இதெல்லாம் தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தரை பார்த்தா பொறாமல் வரும்ல, நம்மளால் பண்ண முடியாத ஒன்று இன்னொருத்தர் பண்ணும்போது எல்லாருக்கும் பொறாமல் வரும். அப்போ சினிமாவில் ஆப்வியஸாக ஜெலசின்றது எல்லாருக்கும் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி படம் பண்ணக்கூடிய ஆட்கள் மேலே ஜெலசி இல்லை, கொலவெறி கூட வரும். ஏன்னா இப்படி ஒரு படம் பண்ணிட்டா. ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, குளோபலாக போகணும், தன்னோட ரெகக்னிஷன் இருக்குல்ல, அது குளோபலாக போகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு படத்தை வந்து குளோபலாக ரிலீஸ் பண்ணுறோம், இன்றைக்கி உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கக்கூடிய ரெகக்னிஷன் இருக்குல்ல, நீ எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் இந்த ஃபெஸ்டிவலில் படங்கள் போகாது. ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நீ ஒரு காசு கொடுத்து அங்கே படத்தை போட வைக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த கமிட்டி செலக்ட் பண்ண தான் உண்டு. அப்போ நீ என்ன பண்ணுற, அந்த படம் பெஸ்ட்டாக இருக்கணும், இல்லை ஹானஸ்ட்டியாக இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ பல பேர் இங்கே வந்து ஃபெஸ்டிவலுக்காக படம் பண்ணி டயர்ட் ஆகிட்டு ஃபெஸ்டிவலே வேணான்னு விட்டாங்க. நான் எதுக்கு ஃபெஸ்டிவலுக்கு படம் பண்ணணும், நான் மக்களுக்கே படம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ட்ராக்கை மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இவர் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க ஒருத்தர் என்ன பண்ணால், திடீர்னு வந்து படம் பண்ணும்போது அது ஃபெஸ்டிவல்ஸில் செலக்ட் ஆகும்போது நமக்கு ஒரு பொறாமை வரும்ல இருக்கும். அந்த பொறாமை வந்து பரவாயில்ல பார்க்க முடியுது என்னால். அப்போ அந்த படத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தில் இது இருக்கா அது இருக்கா. அப்புறம் இன்னொரு பெரிய சிக்கலாக என்ன மாறுதுன்னா, இந்த படம் உண்மையிலே ரொம்ப சிம்பிளான படம் தான், சிம்பிளாக தான் இருக்குது. பட் இந்த படத்தை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஓவராக அந்த படத்தை பற்றி ஓவர் அனலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, இந்த படத்தில் இந்த விஷயம் இருக்குது, அந்த விஷயம் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி, அப்போ அந்த படத்தை வந்து தப்பாக இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறையா சொல்லும்போது. அப்போ தப்பாக இன்டர்பிரேஷன் பண்ணுறது, தப்பாக இன்டர்பிரேஷன் பண்ணுறேன்னா தப்பாக சொல்கிறது கிடையாது, ஓவராக அனலைஸ் பண்ணுறேன், இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, இந்த படம் எடுக்கப்பட்ட பர்பஸ் இருக்கும்ல, அது உடைய ஆரம்பிக்கும். இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்து, அதாவது ஒரு படத்தில் என்ன இருக்குன்னு டேரக்டர் சொன்னால் மட்டும் தான் தெரியுமே தவிர மற்ற யார் சொன்னாலும் தெரியாது. பட் நம்மளால் சில இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம் படங்களுக்கு, இந்த படம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. இது நம்ம ஒரு தனிப்பட்ட பர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கும்போது நமக்கு தோணும், இந்த படத்தில் இதெல்லாம் இருக்கோ. ஸோ எனக்கு இந்த விஷயம் ஆனஸ்ட்டாக படித்தா அதுதான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுன விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இன்டர்பிரேஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது படங்களை பார்க்கும்போது. இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சவாலாக மாறிடுச்சு. இது எதனால் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் ஒன்று வரும், என்ன அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி படங்கள் தான் நல்ல சினிமாவா, எது நல்ல சினிமா எது கெட்ட சினிமான்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் வரும். இப்போ பொலிட்டிக்கலாக பேசுகிறது தான் நல்ல சினிமாவா, பொலிட்டிக்கலாக பேசினா தப்பான சினிமாவா, அப்போ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக ஒரு ஹானஸ்ட்டாக சொல்கிறது தான் நல்ல சினிமாவா. ஸோ சினிமாவுக்கு வந்து பல பர்பஸ் இருக்குது. இப்போ சில பேர் வந்து இந்த மாதிரி சினிமாக்கள் வந்து எடுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் கிராண்டாக தான் இருக்கும். இப்போ ஜேம்ஸ் கேமரன்கிட்ட போய் சொல்ல முடியுமா அந்த படத்தை, நீங்கள் என்னங்க கூழாங்கல் மாதிரி படம் எடுக்க மாட்டீங்க, உங்கள் படமே வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது, அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஆனஸ்ட்டாக இருக்காங்கன்றதான் முக்கியமே தவிர, இப்போ நம்ம இந்த படத்தை வந்து தப்பாக கம்பேர் பண்ணுறது இருக்குல்ல, இதான் பெஸ்ட்டான மூவி இது ஒஸ்ட்டான மூவி அப்படின்றதெல்லாம் தேவையில்லை, அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அது நீ சொல்ல ஒரு விஷயத்துக்கு ஆனஸ்ட்டாக இருக்கேன்றது தான் முக்கியம். இது வந்து டைரக்டருடைய ஓன் சாய்ஸு, அவருடைய வாய்ஸ் தான் இது, அவர் டிசிஷன் தான் இது. அது நமக்கு இம்பேக்டாக இருந்தால் இல்லையான்ற விஷயந்தான். அது பேரலல் சினிமா இருக்கலாம், இல்லை கமர்ஷியல் சினிமாவாக இருக்கலாம், அது வந்து என்கேஜிங் சினிமாவாக இருக்கலாம், ஆர்ட்ஹவுஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. பட் என்னென்னா அவருடைய வாய்ஸு அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, அது நமக்கு ஹிட் ஆகுதா இல்லையா. பட் நான் வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் இருந்துக்கிட்டு அது இல்லை இதெல்லாம் சாதாரணமாக பண்ணிட முடியும், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட முடியும் அப்படின்றத அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் தப்பாக எனக்கு தோணுது. ஏன்னா சொல்கிற முக்கால்வாசி பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சினிமாவை பார்த்து இது பண்ணி வளர்ந்ததுனால இதை பார்க்கும்போது என்னென்னா, ஏன்னா அப்படி ஒரு வேவே நான் சொன்ன மாதிரி அந்த வேவே கிடையாதுங்க. ஸோ அவங்களுக்கு இது பார்க்கும்போது என்ன இது ஒன்றுமே இல்லையன்ற ஒரு தாட்டு கூட போகிற மாதிரி தான் இருக்குது. பட் அப்படி கிடையாது, அது அப்படி நீங்கள் பார்க்குறதுனால அப்படி ஒரு விஷயம் கிடையாதுன்னு ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அது வேறு, மீன் அது டேரக்டருடைய ஓன் வாய்ஸ் தான், அது இம்பேக்டாக இருக்கா இல்லையா, அது தனிப்பட்ட ஒரு நபரை சம்மந்தப்பட்டது தான் என்னுடைய இது. எனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது என்னென்னா, ஸோ இப்படி பண்ணாதான் ஒரு டேரக்டரு ஒரு கிரியேட்டர் வந்து ஆனஸ்ட்டாக இருந்து ஒரு மாதிரி ஒரு ஆர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணாதான் அது வந்து நல்ல சினிமாவா, இப்படி தான் பண்ணணுமா, ஒரு பேரலல் சினிமாவாக பண்ணும்போது தான் அது வந்து ஒரு பியூரான ஒரு படமாக இருக்கா, இல்லை இந்த மாதிரி நம்ம ஜனரஞ்சகமான எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் சினிமா வந்து ஒரு நல்ல படம் இல்லையா, அதுன்றது எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் சொல்லுங்கள், அது ஆன்சர் சொல்லுங்கள். அது என்னென்னா, அது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் இதுக்கு பதில் தெரியணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம நல்ல சினிமா கெட்ட சினிமான்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். ஏன்னா நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் சொல்லுவாங்க, ஒரு கருத்து சொன்னால் நல்ல படம்,
பொலிட்டிக்கலாக இருந்தால் ஒரு நல்ல படம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிலீஃப் இருக்கும் நல்ல படம் கெட்ட படம்ன்றதுக்கு. ஸோ ஒரு சினிமா வந்து நம்ம அப்படி பார்க்கவே முடியாது. சினிமா எப்படி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒரு படத்துக்கான பர்பஸ் இருக்குல்ல, அந்த படம் எடுக்கும்போதே நமக்கு அதோட பர்பஸ் தெரியும். இந்த படம் வந்து லார்ஜரான ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண போகுது, என்டர்டைன்மெண்ட் பண்ண போகுது அப்படின்றப்ப அதுக்கு ட்ரூவாக இருந்தால் போதும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சம்டைம் லேசியாக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் நிறையா கமர்ஷியல் படத்து மேலே ஏன் ஆடியன்ஸுக்கு வந்து கோவம் வருதுன்னா, நீ ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ண, நான் வந்து ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த படத்தில், இந்த விஷயம் இருந்தால் போதுன்னு இருக்குல்ல, உன்னோட லேசினஸுக்காக நீ என்ன பண்ணிட்ட, படத்தையே சொதப்பி வச்சிடற பயங்கரமாக. ஏன்னா ஆடியன்ஸே அதோட நல்லா கதை சொல்லுவான், பட் நீ அதோட மோசமாக ஒரு கதை எடுத்துகிட்டு இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கின்றது தான் அவனுக்கு ஒரு கோவம் வருது, வெறுப்பு வருது, அதனால தான் தூக்கி அடிக்கலாம் அந்த படம் நல்லா இல்லை அப்படின்ட்டு. பட் இந்த படத்தில் என்ன இருக்குன்னா, இது எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டுக்கு ஹானஸ்ட்டாக ட்ரூவாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேலில் அது ட்ரூவாக இருக்கிறதால அந்த படம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்கேலில் அது ட்ரூவாக இருந்தால் ஓகே. ஆனால் அப்படி இருக்க மாட்டேங்க நிறையா படம். அது என்ன சிக்கலாகுதுன்னா, அவன் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டுக்கு ஹானஸ்ட்டாக இல்லாமல் படத்தை எடுத்துகிட்டு படத்தை பற்றி நிறையா பேசுகிறாங்க. இந்த படத்தில் இது இருக்குது, அது இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு. ஏன்டா படத்தில் ஒன்றுமே இல்லை, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு குழப்பம் வருது இல்லை, அதுதான் சிக்கலாக இருக்குது. ஸோ படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்தை பற்றி மக்கள் இன்டர்பிரட் பண்ணலாம், இந்த படத்தில் எதனா இருக்குன்னு அவங்களே இன்டர்பிரட் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்மக்கிட்ட. அப்போ நம்ம ஒரு வழியுமே இல்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஹானஸ்டி, ஒரு ட்ரூத்தை சொன்னால் நம்ம வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம்ல, எதுக்கு இந்த ஹானஸ்டி ட்ரூத்துன்ற விஷயத்தை நம்ம இவ்வளோ புஷ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது எனக்கு ஏன் அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ ஒரு ஆர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்ட்டோட ட்ரூ பர்பஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதோட ட்ரூ பர்பஸ் என்னென்னா ஒரு ஹியூமனிட்டிக்கு ஒரு ட்ரூத்தை கொடுக்குறது தான், ஒரு ஹானஸ்டி கொடுக்குறது தான். ஸோ ரொம்ப வருஷமாக இந்த ஆர்ட் ஏன் உருவாச்சுன்னா, மனிதனுக்குள்ள பல கேள்வி இருக்கும்ல, அந்த கேள்விக்கான கொஸ்டின்ஸ் விடையை தேடி போகிற மாதிரி தான் அந்த ஆர்டிஸ்டிக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இருக்குல்ல. அப்போ சினிமாவை அதோட இப்போ கடைசியாக வந்த ஆர்ட் தான் சினிமா. அது எல்லா ஆர்ட்டையும் கொலாபரேட் பண்ணி வேறு ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் நீ எந்த அளவுக்கு ட்ரூத்தாக இருக்க, ஆனஸ்ட்டாக இருக்குன்றது தான் முக்கியம். அதுதான் ஒரு ஆர்ட்டோட கோர் பர்பஸாக இருக்கும், நீ எந்த அளவுக்கு ஆனஸ்ட்டாக இருக்க, ட்ரூத்தாக இருக்குன்னு. ஆனால் என்ன ஆகுனா, எல்லாமே பிஸ்னஸ்னு வரும்போது எல்லா ஆர்ட்டும் பிஸ்னஸாக மாறிடும். அப்போ பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஹானஸ்டியை குறைச்சிடுவோம். ஏன்னா எல்லாருக்கும் போகணும்ல, ஹானஸ்ட்டாக இருந்தால் யாருமே அதை பார்க்க மாட்டாங்க, யாருக்குமே அது தேவைப்படாது. அதனால தான் ஆர்ட்டுன்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியான பீப்புள் மட்டும் ஆக்சஸ் பண்ணுவாங்க, பரவாயில்ல நிறைய பேர் ஆக்சஸே பண்ண மாட்டாங்க. இப்போ சினிமா அப்படி ஆயிடுச்சு, சினிமா பிஸ்னஸாக மாறினதால அதில் ஹானஸ்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அதில் எக்ஸைட்மெண்ட் தான் அதிகமாக இருக்குது. இது அவன் பார்ப்பானா பார்க்க மாட்டானா, இது எவ்வளோ கலெக்ஷன் பண்ணலாம், செல் பண்ணலாம், அப்படி தான் இருக்குது. அப்போ சடனாக ஒருத்தர் என்ன பண்ணுறான், இது எதுவுமே திங்க் பண்ணாமல், எனக்கு இவ்வளோ செல் ஆகணும், இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை, அப்போ எனக்கு நான் ஹானஸ்ட்டாக ஒரு விஷயத்தை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லும்போது தான் அது ஹிட் ஆகுது நமக்கு. எனக்கு இந்த கூழாங்கல் படம் பார்க்கும்போது தான் தோணுச்சு, இந்த எல்லா விஷயத்தையும் தள்ளி வச்சுட்டு ஹானஸ்ட்டாக எனக்கு ஒரு விஷயத்தை கடத்தின மாதிரி இருந்துச்சு. நான் இந்த படத்தில் வந்து புதுசாக லேர்ன் பண்ணேன், எனக்கு இந்த வேர்ல்டு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த படம் ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால தான் இந்த படம் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது எனக்கு. இப்போது இந்த ஹானஸ்டின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஹானஸ்டின்ற ஒரு விஷயம் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் நீங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எப்படி சொல்கிறது, அது எந்த ஒரு லேயருமே கிடையாது. உள்ளே இருக்க அந்த பியூரான ஒரு தாட்டை அதோடைய எக்ஸிக்யூஷன்னா இந்த படங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணணுன்ற விஷயம் போயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாங் ஜாங் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய அவருக்குள்ளே ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த தாட் ரொம்ப நாளாக அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. என்னென்னா அவனுடைய சன் அண்ட் ஒய்ஃபு, இவங்க 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இதை பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதை படமாக பண்ணணும். அவங்க அந்த தாட் வந்து, அந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு தாட் வந்து படமாக பண்ணணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அந்த தாட் பில்ட் ஆகி எப்படியாச்சும் இதை ஒரு கன்சியூம் பண்ணி படமாக பண்ணிடணுண்டா அப்படின்றத அதை வெளியே சொல்லிடணுன்ற ஒரு அவருக்குள்ளே ஒரு போராட்டம் வந்திருக்கு. ஒரு 10 இயர்ஸாக மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படம் பண்ணியிருக்காரு. அதுதான் மதர். அதை பண்ண முடிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொன்னார். என்னுடைய கேன்சர் கட்டியை அறுத்து போட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து என்னன்னா, அது ஒரு ஆர்டிஸ்டிக்காக அந்த விஷயம் என்னன்றதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. ஃபீல் பண்ண முடியும் சொல்ல முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த பேரலல் சினிமா, இந்த மாதிரி ஒரு சினிமா சொல்கிறேன். இப்போ இது வந்து நான் பேர் சொல்லி கூட அது தனியாக பிரிக்கணும்னு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு தாட் வந்துருக்கும்ல, இந்த தாட்டு தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு கதையை நான் சொல்லி ஆகணும், இதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, இந்த கதையை நான் சொல்லி ஆகணும். ஆர்டிஸ்ட் வந்து அவரோட ஓன் ரெடம்ஷனை வந்து தன்னோட ஆர்ட்டாலே வந்து வராருன்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்படி தான் நான் கூழாங்கல்லையும் பார்க்குறேன். வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது என்ன தோணுதுன்னா, இப்போ ஒருவேளை ஒரு சினிமாவில் இல்லாமல் இருந்தால், இப்போ சினிமான்ற ஒரு ஆர்ட்டில் இல்லாமல் வேறு இப்போ வந்து ஒரு நாவல் எழுதுறாரு அப்படின்னா, நாவலில் கூட இந்த விஷயத்தை எழுதியிருப்பார் அவர். இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதா அவருக்கு நோக்கமே தவிர, அந்த மீடியம் இருக்குல்ல, இப்போ மீடியம் சினிமா வரும்போது இது சினிமாவோட எக்ஸ்பிரஷனாகவும் கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. ஸோ ரெண்டுமே மெர்ஜ் ஆகிடுச்சு. அவர் சொல்ல வந்த விஷயமும் ஹானஸ்ட்டாக இருக்குது, சேம் டைம் சினிமான்ற அந்த மீடியத்தில் வந்து கரெக்டாக அதுவும் ஹானஸ்ட்டாக எக்ஸ்பிரஸ் ஆனதால், ரெண்டு மெர்ஜ் ஆனதால் அது பெஸ்ட்டாக மாறிடுச்சு. ஒருவேளை அவர் சினிமாவை கன்வெர்ட் பண்ணும்போது
அது ஆனஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி போயிருந்தால் என்ன இருக்குன்னா இது இந்த மாதிரி பெருசாக இருக்காது இந்த படம், நமக்கு ஆனஸ்ட்டாக தெரிஞ்சிருக்காது. ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பாக எனக்கு தெரிஞ்சுது. அதை நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்லலை. எப்படி தப்பாக இருக்குன்னா சில விஷயம் ஆனஸ்ட்டாக இருக்கும், அதை சினிமாவாக கன்வெர்ட் பண்ண முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல ஒரு விஷயத்தை தப்பு தப்பாக சொதப்பின மாதிரி ஆயிடும். அது முக்கியமான விஷயம் என்னென்னா ஆனஸ்ட்டுக்கும் ஈகோவுக்கும் ஒரு பார் இருக்குது, இல்லை ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஆனஸ்ட்டும் நான் தான் பண்ணுவேன் இதை நான் சொல்லியே ஆவேன் அப்படின்ட்டு வேறு மாதிரி போனால் அது ஒரு ஈகோவுடைய ரெப்ரசன்டேஷனாக தான் மாறும். அந்த ஆர்ட்டுன்ற விஷயத்த அந்த ஆர்ட்டுன்றது மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஈகோக்கு. ஸோ அதில் வந்து எந்த ஒரு இதுவும் ஈகோன்ற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணணும் தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப கோராக போய் பார்க்கும்போது. ஈகோனா எப்படி சொல்கிறீங்க? இது என்னன்னா இந்த விஷயத்த நான் வந்து இப்போ இந்த இந்த இது வந்து என்னால் தான் பண்ண முடியும், நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன் அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒரு ஆர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது. அப்படிலாம் கிடையாது. நான் அதை அந்த மாதிரி தாட் வரும்போதே அது வந்து வேறு மாதிரி டைல்யூட் ஆகும்ன்றது தான் என்னுடைய கருத்து. அது கரெக்டு தான். அது எப்படின்னா இப்போ இதே கதையில் வந்து இப்போ ஈகோ இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரீச்சியாக மாறி இருக்கும் இந்த கதை. எல்லா இடத்துலையும் வந்து நான் இந்த இடத்த பற்றி என்ன சொல்ல வரேன் தெரியுமா, இவங்க வாழ்க்கைக்கான காரணம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லும் போதே அங்கே ஈகோ வந்துடும். அது ஈகோ இருக்கிறது தப்பு கிடையாது, அது சொல்லலாம் கதையில். பட் இதுக்காக மட்டுமே கதை எடுக்கிறது இருக்குல்ல, நான் வந்து யாருமே பார்க்காத ஒரு விஷயத்த நான் பார்த்துருக்கேன், இங்கே ஒரு அநீதி நடக்குது பாருங்கள், அது யாருமே கண்டுக்க மாட்டீங்க, பட் நான் கண்டுக்கிட்டு ஆர்ட்டாக சொல்கிறேன் பாருன்னு சொல்லும்போது அப்போயே நம்ம டக்குன்னு விலகிடுவோம். ஏன்னா ஏதோ நல்லா போயிட்டு இருந்த கதை எங்கெங்கேயும் சொதப்புதுன்னு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹானஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, ஏன் வந்து கூழாங்கல் மாதிரியான ஒரு படம் இண்டிபெண்டன்ட் சினிமான்றது இந்தியாவிலேருந்து, நீங்கள் தமிழ்நாடு வருங்க, இந்தியாவிலேருந்து சம்டைம்ஸ் சில படங்கள் போயிட்டு வேர்ல்டு வைடு போயிட்டு அது ஒரு ரெக்கக்னேஷன் ஆகும்போது ஏன் எல்லாராலையும் ஆச்சரியமாக பார்க்கப்படுது? ஏன் இது எப்போயாச்சும் நடக்குது? இவ்வளோ காலமாகுது. நம்ம கிட்டத்தட்ட பாம்டியோர் வாங்குறது பார்த்தீங்கன்னா கிராண்ட் பிக்ஸ் மாரி வாங்கியிருக்கோம். அப்போ கிராண்ட் பிக்ஸ் சொல்லுவாங்க. 1950 சம்திங் நீச்சல் நகர் ஏதோ ஒரு ஹிந்தி படம் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாம்டியோர் இந்த விஷயத்துக்குள்ளேயே போகல, காம்படிஷன் கூட போகல எனக்கு தெரிஞ்சு. ஏன் இவ்வளோ ஒரு வாங்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுது? ஏன் வாங்க மாட்டுது? யூரோப் சினிமாஸு, சரி ஏஷியாவில் இருக்கிற சில அங்கே இருக்க சில கண்ட்ரிகளும் தொடர்ந்து வாங்குது. ஸோ இப்போ ஆர்ட்டாக நம்ம ஊரில் எப்படி இருக்குது, ஏன் வாங்க மாட்டுது? ஏதோ ஒரு 100 இன்டெலெக்சுவல் பார்க்கறதுக்கு நான் படம் எடுக்க முடியுமா? என்னங்க நீங்கள், 100 கோடி பேர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஆடியன்ஸை விட்டுட்டு நான் எப்படிங்க படம் எடுக்கிறது? இவ்வளோ பெரிய ஆடியன்ஸை எப்படி ரிஜெக்ட் பண்ணுறது? இவங்க தான் பிரச்சனையே. இவ்வளோ பேர் படம் பார்க்குறாங்க பற்றி, இங்கே தான் சிக்கலே இருக்குது. என்ன ஆகுதுன்னா அது இன்டெலெக்சுவல் சும்மா சொன்ன விளையாட்டுக்காக நான் ஒரு விஷயத்தை ஆனஸ்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அந்த ஆனஸ்டிக்கு இந்த மதிப்பு கிடையாது. ஏன்னா எவனும் மதிக்க மாட்டான். நீ எதுக்கு இதை சொல்கிற, இது ஏன் சொல்கிறேன்னு தான் கேட்பான் முதல்ல. இதெல்லாம் தேவையில்லாமல் இவன் எதுக்கு தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆகும். பட் இதுதான் சினிமா, அதுதான் ஆனஸ்டி. அது சினிமான்ற ஒரு ஆர்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே நீ ரெப்ரசன்ட் பண்ணும்போது தான் வேறு மாதிரி மாறும். அது சில பேர் ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறால இந்தியாவே பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரிடே சர்வைவல் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு விஷயமா இருக்குது. எங்கள் ஆர்ட்டுக்குன்ற மதிப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஆர்ட் ஃபார்மும் இருந்தாலும் சரி, அப்போ எல்லா ஆர்ட்டுமே வந்து இங்கே வியாபாரமாக தான் பார்க்குறது. ஸோ அந்த மைண்ட் செட் ஏன் நம்ம எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கணும், வாழணும், வீடு, இந்த ஒரு மாதிரி ஒரு வேர்ல்டு தான் நம்ம இருக்கோம். இதுவும் நீங்கள் ஃப்ரான்ஸோ இல்லை யூரோப்பில் இருக்கிற விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேரலாக ஆர்ட்டை வந்து பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுவாங்க, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் ஒருத்தன் டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும் ஈக்குவல் தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும், ஒரு ஃபிலிம் மேக்கரும் சரி, ஒரு பெயிண்டரும் சரி, ஒரு மியூசிஷியனும் சரி. ஸோ அந்த கல்ச்சரல் வேறு, அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ நமக்கு இருக்க கல்ச்சரலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே எப்படி சர்வே ஆகுறது, ப்ரைடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணுன்ற ஒரு விஷயம், அதுதான் பிஸ்னஸ் தான் விஷயமே. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி படம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணலாமே, இதை இந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி படமாக மாற்றலாமே, இது எப்படி பண்ண முடியும்னு இருக்குல்ல. ஸோ இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல், இப்போ நம்ம குளோபலாக எல்லாமே ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கு, குளோபலான விஷயங்கள். ஏன்னா ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி வந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. ஸோ ரொம்ப ஈஸியாகிடுச்சு பண்ணும்போது. ஸோ இப்போது அந்த ஒரு தாட்டை நோக்கி போகுது. பேரலல் சினிமா ஒரு தாட்டு வருது, அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஃபிலிம் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இன்னும் வைடராக போகிறதுக்கான ஸ்பேஸ் கிடச்சிருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு அவேர்னஸ் வந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லார்ஜராக ஆகுது. ஸோ இந்த மாதிரி கூழாங்கல் மாதிரியான படங்கள் சரி, இல்லை வேறு இந்தியாவில் வந்து இப்போ ஃபெஸ்டிவல்ஸில் போயிட்டு எக்ஸாம்பிள் வந்து கோட்னு ஒரு படம் எடுத்தார்ல, அது சரி, டிசைபிள். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் இம்பாக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெஸ்டிவல்ஸ்ன்றது. இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகுது, ஸ்பேஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அவேர்னஸ் இருக்குது அப்படின்றத ஆக்சஸ் பண்ண முடியுன்றது என்னுடைய ஒப்பீனியன். அதாவது அதே மாதிரி யூனிவர்ஸலாக படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் உலகத்துக்கே ஒரு விஷயம் புதுசாக சொல்லணும். நான் என் ஊரில் ஒரு விஷயம் புதுசாக சொல்கிறது ஈஸி, உலகத்துக்கே ஒரு விஷயம் இப்போ நான் புதுசாக சொல்கிறது 800 கோடி பேத்துக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எடுக்கிற படம் இருக்குல்ல, அது ஒரு அவார்டு வாங்க ஏதோ ஒரு இடத்துல, அந்த படம் பேசப்படாமல் போகும், எனக்கு தெரியல. ஆனால் இங்கே இவ்வளோ மக்கள் இருக்காங்கல்ல,
இந்த மக்கள் தான் பிரச்சனையாக இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. இப்போ மக்கள் எவ்ரிடே ஆக்டிவிட்டியில் சொல்கிற மாதிரியே அவங்க அன்றாட வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஆனால் படம் எடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, இப்போ நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்காது, படம் எடுக்க முடியாது. சில பேர் வந்து இன்டெலெக்சுவலாக இருப்பாங்க நம்ம ஊரில், அவங்க வந்து படம் எடுக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அவங்க நினச்சா படம் எடுக்க முடியும், ரொம்ப ஈஸி தான். ஆனால் என்ன பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு நீ ஒரு சஃபரிங்குள்ளே போயிட்டு இவ்வளோ விஷயத்த கண்டுபிடிச்சி அதை நான் சொல்லி ஆனால் ஃபெஸ்டிவல் கொண்டு போய் இந்த பழக்கம் கிடையாது. அதுக்கு நான் கொஞ்சம் ஈஸியாக படம் எடுத்தேன், ஈஸின்னு சொல்ல வரல, அதுக்கு இந்த பீப்புளை டார்கெட் பண்ணி நான் படம் எடுத்தேன்னா எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்குதுல்ல, அது பிஸ்னஸாகவும் பெரிய விஷயமா மாறுது. அதே மாதிரி சொசைட்டியாகவும் என்னோட ஹைரார்கி இருக்குல்ல, ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக நான் மாறலாம். நம்ம ஊரில் சினிமான்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. நிறைய ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷனில் சினிமா தான் ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியமாக இருக்குது. மற்ற கண்ட்ரியில் சினிமா வந்து மற்ற ஆள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட தான் சினிமா. சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புகழை கொடுக்க மாட்டான் எவனும். சினிமாவுக்கு பக்கத்தில் இணையாக அவன் லிட்ரேச்சர் வைப்பான், பெயிண்டிங் வைப்பான், மியூசிக் வைப்பான், எல்லாமே இருக்குது. பட் நம்ம ஊரில் சினிமா மட்டும் என்ன பண்ணால் ஒரு பவர் ஹைரார்க்கியில் மிகப்பெரிய இடத்துல இருக்குல்ல, அதனால் சினிமான்றது ஒரு வேறு மாதிரியான எக்ஸ்பிரஷனாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி பேரலல் சினிமா வந்து ரொம்ப கஷ்டம். அது வரும்போது ஆச்சரியமாக இருக்குது, பரவாயில்ல இந்த படம் ஆனஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்ற மாதிரி. கூழாங்கல் படத்தில் இப்போ நம்ம ஃபிலிம் மேக்கிங் பற்றி பார்க்கலாம். எனக்கு வந்து இதில் ஃபிலிம் மேக்கிங்காக பிடிச்ச விஷயம் என்னென்னா, எல்லா ஷாட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டில்னஸ் இருந்தது. ஒரு விஷயத்தை வந்து கன்சியூம் பண்ணும்போது அது வந்து அது ஒரு ஸ்டே இருந்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலிமா நம்ம தான் வந்து அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஒரு அவசரம்லாம் இல்லாமல் ஒரு ஸ்டில்னஸாக கதை போனது வந்து எனக்கு இம்பேக்டாக இருந்தது. ஈவன் அவங்க நடந்து போகிற ஷாட்டும் சரி, அவங்க வந்து சண்டை போடும்போது அவங்களோட அக்ரெசிவ்னஸை நான் வந்து விட்னஸ் பண்ணும்போதும் சரி, ஸோ ஒரு ஸ்டில்னஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. அது சாய்ஸ் ஆஃப் ஷார்ட்டும் சரி ஃபிலிம் மேக்கிங்கில் யூஸ் பண்ணது வந்து இந்த படத்துக்கு இம்பேக்டாக இருந்தது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, படத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து விஷுவல் நரேட்டிவாக போனது. நிறைய டயலாக்ஸ் மூலயமா போகாமல் விஷுவலாக நமக்கு வந்து நிறைய விஷயத்த இன்டர்பிரேட் பண்ணது இருக்குல்ல. இப்போ வந்து அந்த ஊர் நடக்கிற விஷயங்கள், அந்த ஊர் சார்ந்து நிலம் சார்ந்து இருக்கிற விஷயங்கள், லைஃப் ஸ்டைல் சார்ந்து இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க 2 கேரக்டர் மூலிமா எனக்கு விஷுவலாக நரேட் பண்ணது வந்து எனக்கு வந்து இம்பேக்டாக இருந்தது. அது ஸ்டோரி வைஸாகவும் சரி, இல்லை தீம் வைஸாகவும் சரி, எல்லாமே அந்த விஷுவல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டை வந்து இதில் ப்ளே பண்ணியிருக்கு, டயலாக் மாறாக. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ கேமரா வந்து பார்த்திங்கன்னா சோனி சம்திங் FX3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பயங்கரமாக பெரிய சினிமேட்டிக் ஏரி அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலான ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கதையோடைய அந்த ஆனஸ்ட், இந்த கதையோடைய அந்த விஷயம் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாம் வந்து இந்த கேமரா இந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு பெரிய ஒரு குறையாக தெரியவே இல்லை. நான் கதைக்குள்ளே போயிட்டேன், நான் அந்த வேர்ல்டுக்குள்ளே நான் போயிட்டேன். அந்த சாய்ஸ் ஆஃப் கேமரா இதெல்லாம் வந்து நான் அப்பாற்பட்டு அந்த கதை எனக்கு இம்பேக்ட் கொடுத்ததுனால நான் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணேன். அதை நீங்கள் பார்க்கும்போது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்போசர் அதிகமாக இருக்கும், ப்ளீச் ஆகிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் நான் ஒரு இம்பேக்ட் இதுவாகவே நான் ஒரு குறையாகவே பார்க்கல, அந்த கதையோட போயிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம்னா அந்த ஊரே அப்படி தான் இருக்குது, பயங்கர ஒரு ட்ரையாக வெயில் அதிகமாக இருக்கிற ஒரு ஊராக. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுறதே பெரிய கஷ்டம்தான். ஸோ அதோடு சேரும்போது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஆடடாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்னொரு விஷயம் நோட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து இருந்தது. அதாவது எவ்ரிதிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஒரு கேரக்டர் முன்னாடி இருக்குன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா ஃபோர்க்ரவுண்டில், பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தது. ஸோ அப்போ அந்த லேண்ட்ஸ்கேப்பாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு படம் தான் அது. கேரக்டர் அண்ட் லேண்ட்ஸ்கேப்னும் போது அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றது அது எனக்கு நான் செகண்ட் டைம் பார்க்கும்போது அது எனக்கு புரிஞ்சுது எனக்கு. ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்டாக இருக்கிறது இந்த கதைக்கு லேண்ட்ஸ்கேப்போடு இருக்க அந்த கேரக்டரோட ட்ராவல் ஆகுறது இருக்குல்ல. ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த சாய்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, இம்பேக்டாகவும் இருந்தது. அதே மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும், அதாவது சண்டை ஒன்று நடக்கும். அந்த அப்பா வந்து போயிட்டு அவங்களுடைய ஒய்ஃபோடைய வீட்டில், அந்த பையனுடைய அம்மா வீட்டில் வந்து சண்டை போடுவான். பயங்கர அசிங்கமாக திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சண்டை போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து சட்டையெல்லாம் கிழிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. இவன் வந்து திட்டிட்டு கிளம்பி போயிடுவான். ஸோ இந்த பையன் வந்து அவனுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவான். ஸோ அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டை போட்டுட்ருக்கவங்க, அவங்க கத்திக்கிட்டு இருக்கவங்களுடைய வாய்ஸ் வந்து அப்படியே ஃபேட் ஆகி வேறு அப்படியே சைலன்ஸை நோக்கி போகும். ஸோ இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான். இது வந்து ஒரு நார்மலாக அங்கே நம்ம லைவில் நடக்கக்கூடிய ஃபைட்டை நம்ம விட்னஸ் பண்ணி அப்படியே நம்ம அங்கேருந்து அந்த மொமெண்ட்டை கடந்து போகிற ஒரு ஃபீல் தந்தது எனக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி படத்தில் அந்த லைவ்லினஸை வந்து இன்னும் க்ளோஸராக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு இம்பேக்டாக இருந்தது அந்த மொமெண்ட் வந்து எனக்கு. ஸோ அது ஃபிலிம் மேக்கிங்காகவும் சரி ஒரு சாய்ஸ், ஷார்ட்டாகவும் ஒரு சாய்ஸ் இருக்குது, சவுண்டாகவும் ஒரு சாய்ஸ் இருக்குது அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் எனக்கு அந்த இடத்துல இருந்தது.
அப்புறம் வந்து அந்த ஃபைட் இவங்க பண்ணும்போது அந்த சப்ஜெக்டிவாக அந்த கேரக்டருக்கு அதில் வல்னரபுளாக இருக்க கேரக்டருக்கு போகிறது, அந்த லேடிக்கு போனது, அப்புறம் இந்த பையன் இவங்க வீட்டில் அடிச்சுக்கிட்டு வாசல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு க்ளோஸ் போவோம். ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ்லாம் வந்து எனக்கு இம்பேக்டாக இருந்தது. ஸோ இதுதான் எனக்கு ஃபிலிம் மேக்கிங்காக எனக்கு தெரிஞ்சு இம்பேக்டாக இருந்த விஷயங்கள் கூழாங்கல் படத்தில். நீங்கள் சொல்லுங்கள் பிரபா, உங்களுக்கு என்ன இருந்தது ஃபிலிம் மேக்கிங்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இருந்தது சொல்லுங்கள். எனக்கு இந்த படத்தில் ஃபில்ம் மேக்கிங்காக பிடிச்சிருந்தது என்னென்னா, இதோட மினிமலிஸ்டிக் அப்ரோச் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு படமாக பார்க்கும்போது. இப்போ என்னென்னா கேமரா வந்து ஒயிட் ஆங்கிள் தான் இருக்குது ஃபுல்லாக. அந்த லேண்ட்ஸ்கேப்பை கன்வே பண்ணுறது தான் அதோட மெயினான கோலாக இருக்குது. ஸோ இந்த ஒயிட் ஆங்கிளில் படம் காட்டும்போது என்னாச்சுன்னா, நான் அங்கேயே இருக்க ஃபீல் இருக்குது எனக்கு, விட்னஸ் பண்ணுற ஃபீல். ஸோ இன்னும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, கேரக்டர்ஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ஓவராலாக ஃபில்ம் மேக்கிங்காக அந்த ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கதைகளில் இதை என்கேஜ் பண்ணுறதுக்காக எடிட்டிங்கில் ரொம்ப அதிகமான கட்ஸ் யூஸ் பண்ணி அடுத்தடுத்து கதையை நகர்த்துறது இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ ரொம்ப மினிமலான எடிட்டிங்கு, மினிமலான கேமரா இருக்குது. அது கேரக்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் நடந்து போகிற ஃபீல் தான் எனக்கு இருக்குது படம் முழுக்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக படம் முழுக்க அதுதான் ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப யூனிக்காக ஃபிலிம் மேக்கிங்கில் எனக்கு ரொம்ப யூனிக்காக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் வரும் சில இடங்களில் படத்தில். எந்த மாதிரி இடம்னா, அந்த டீச்சர் வந்து பைக்கில் வர சீன் இருக்குல்ல, வண்டி விட்டு வருவாங்க. நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் எடுத்து நமக்கு ஒரு கேள்வி வரும், யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கதை வந்து நரேஷனாக போயிட்டே இருக்குது. சடனாக கதை கட்டாகி வேறு ஒரு புது கதை ஒன்று ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 2-3 இடத்துல ஷாட் வரும். பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆரம்பித்து நம்ம யாருன்னு தெரியாது முதல்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்ட்லேயே ரிவீல் ஆகிட்டே இருக்கும். நம்ம லிசன் பண்ணிகிட்டே இருப்போம் அவங்கள. அதுக்கப்புறம் தான் அது ரிவீல் ஆகும். இந்த மாதிரி பண்ண விஷயங்கள் இருக்குல்ல இந்த கதையில், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு படமாக பார்க்கும்போது. இப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் இந்த படத்தில் ஓவரால் சவுண்ட் டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பர்டிகுலராக ஒரு இடம் சொல்லணும் அப்படின்னா, பஸ்ஸில் வர சீனில் இந்த அப்பா கேரக்டர் என்ன பண்ணுவான்னா, ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ பின்னாடி இருக்கவன் கடுப்பாயிட்டு தூங்கிட்டு இருந்தவன் கடுப்பாயிட்டு மண்டையில் அடிப்பான். அடித்து சண்டை போட்டு இருப்பாங்க. இப்போ பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பா, வந்து அவன் மடியில் குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கும். போயிட்டு இவங்க சண்டை அதிகமாக போட என்ன ஆகுனா, அந்த குழந்தை எந்திரிச்சிடும். இப்போ ஷார்ட்டே கூட எப்படி இருக்கும்னா, நேராக அந்த குழந்தைகிட்ட போய் ஷார்ட் நிற்கும். இப்போ இந்த சண்டை நடக்கும்போது என்ன ஆகுனா, ஸ்லோ மோஷன் வந்துடும். மொத்தமாக எல்லாமே கட் ஆயிரும், எல்லா சவுண்டும் கட் ஆயிரும். இப்போ கேமரா போயிட்டு அந்த குழந்தைகிட்ட நிற்கும்போது அந்த குழந்தை அழுகிற சவுண்டு மட்டும் நம்ம கேட்கும். இப்போ எனக்கு என்ன கன்வே ஆச்சுன்னா படத்தில், இப்போ அந்த சவுண்டு வந்து நம்ம ஆடியன்ஸ் நமக்கு கேட்கும், அங்கே உள்ள இருக்க கேரக்டர்ஸுக்கு கேட்காது. ஸோ இதுதான் அந்த படமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தையெல்லாம் கண்டுக்காமல் அவங்க பாட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம விட்னஸ் பண்ணுறோம்ல, ஒரு குழந்தை எப்படி டிஸ்டர்ப் ஆகுது, அதை கொஞ்சம் பாருங்கடா அப்படின்னு இருக்கும். ஆனால் அதை பார்க்காம அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. இப்போ ஒரு வேளை அந்த சண்டை போடுற சவுண்டு அது கூட சேர்ந்து இந்த குழந்தையோட சவுண்டு இருந்தால் அது இந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்காது. ஸோ மொத்தமாக எல்லா சவுண்டையும் கட் பண்ணிவிட்டு இந்த குழந்தைய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த சவுண்ட் டிசைன் யூஸ் ஆச்சு இல்லை. ஸோ சொல்ல வர கதை இன்னும் இம்பாக்டாக டீப்பாக இந்த சவுண்ட் டிசைன் மூலிமா சொன்ன ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த ஃபிலிம் மேக்கிங் சாய்ஸாக, க்ரியேட்டிவ் சாய்ஸாக, இல்லை இந்த மினிமலாக அந்த மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மியூசிக் இந்த படத்துக்கு எனக்கு தேவைப்படலன்னு தான் எனக்கு தோணுச்சு. அது ஏதோ ஒரு புஷ் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த படம் இவ்வளோ இம்பேக்டாக இருக்குது விஷுவலாக, அது ஒரு நரேட்டிவாகவே வந்து அந்த கிளைமேக்ஸில் மட்டும் அந்த மியூசிக் போடுறதுனால இல்லை ஒரு 2 இடத்துல மொமெண்ட்டில் வருது, அது கூட எனக்கு தேவைப்படலன்னு தான் தோணுச்சு. இந்த மியூசிக்காக அங்கே சாய்ஸ் ஆஃப் இது என்னன்னு சொல்லுங்கள், சாய்ஸ் ஆஃப் மியூசிக். ஆமாம், எனக்கு அது தோணுச்சு. ஏன்னா மியூசிக் இல்லாமல் பண்ணியிருந்தால் கூட இன்னும் பெட்டராக இருக்குமோன்னு தோணுச்சு. அது ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட அப்ரோச் இருக்குல்ல, ஃபஸ்ட்லேருந்து ஓவரால் அப்ரோச் ஒரு ரியலிஸ்டிக்கான அப்ரோச்சாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. நான் க்ளோஸாக அவங்களோட வாழ்ந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் அந்த கேரக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணிட்டே போகிறேன். எனக்கு சடனாக மியூசிக் வரும்போது தான் ஒரு சின்ன ஜர்க்கும் எனக்கு கிரியேட் ஆச்சு. என்ன இந்த இடத்துல ஒரு எமோஷன் கிரியேட் ஆகுதுன்ற ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் கட் ஆகிட்டு நம்ம மறுபடியும் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வாழ்கிற ஃபீல் எனக்கு இருக்குது. நான் போயிட்டே இருக்கேன். அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வாழ்ந்த ஃபீல் இருக்கும்போது படத்தோட கிளைமேக்ஸில் என்ன ஆகுனா மியூசிக் வரும். அந்த குழந்தை கூட விளையாடும்போது அப்போ தான் எனக்கு ஓகே, இந்த மியூசிக் இருக்குன்றது தெரியுது எனக்கு படத்தில். அப்படி தெரியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ படம் போகிற போக்கில் மியூசிக் கொஞ்சம் புஷ் பண்ண ஃபீல் இருந்துச்சு வைக்கும்போது. இப்போ இந்த படத்தில் சொன்ன மாதிரி மியூசிக் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக புஷ்ஷாக தெரிஞ்சுன்னு சொன்னேன்ல, அதை விட எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்ச விஷயம்னா சவுண்டு தான் பிடிச்சிருந்துச்சு. இது வந்து இப்போ சவுண்டுன்றது ஒரு ஃபில்ம் மேக்கரோட அப்ரோச் தான். அந்த படத்தை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது தான். பட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த படத்தை வந்து ரியலிஸ்டிக்காக நம்ம வாழ்ந்த ஃபீல் இருக்கணுன்றதுக்காக சவுண்டை முழுக்க நான் அந்த சவுண்டை வச்சு அப்ரோச் பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் எங்கேயும் யூஸ் பண்ணலை. ஏன்னா மியூசிக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம ஒரு எமோஷனை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறோம்ல. இந்த சீனில் வந்து ஒரு பர்டிகுலர் எமோஷனை நான் வந்து புஷ் பண்ணுறேன். அப்படி எந்த எமோஷனுமே புஷ் பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்த ஃபீலை கொடுக்கணுன்றதுக்காக அவர் ஃபுல்லாக சவுண்ட்லேயே போயிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓவராலாகவே
படம் முழுக்க. ஸோ அவங்க நடந்து போகிறது அந்த அந்த ஹீட் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு படமாக பார்க்கும்போது. ஆனால் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு சின்ன குறை தெரிஞ்சு படமாக பார்க்கும்போது சவுண்டில் என்னென்னா அந்த ப்ரீத் இருக்குல்ல, கேரக்டரோட ப்ரீத்து. அவங்க ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க, நான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ரீத் சவுண்ட் நிறைய இடங்கள் இல்லாமல் அந்த ஃபீல் இருந்துச்சு. ஒருவேளை ப்ரீத்து மட்டும் அந்த கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட இன்னும் நான் க்ளோஸாக போயிருப்பேன் அந்த கேரக்டர்ஸ் கூட. ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, சில ஷார்ட்லாம் க்ளோஸ்அப்பில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வரும். அந்த கேரக்டர்ஸ் ப்ரீத் வந்து விஷுவலாக இருக்கும், ஆனால் ஆடியோவில் இருக்காது. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி அது அந்த அப்ரோச் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஓவரால் மேக்கிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டது என்னென்னா நான் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் தான். ஸோ அவங்க அதாவது நான் ஒரு கதை பார்க்கும்போது அந்த கதையோட கதாபாத்திரங்களாக நான் போய் வாழ போகிறேன், அந்த ஊரில் வாழ்ந்த ஃபீல் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம் ஆர்டிஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியான ஆர்டிஸ்ட் உள்ளே போடும்போது அப்போயே அந்த ஒரு பிலியபிலிட்டி உடஞ்சிடும், ரியாலிட்டி வந்து உடையில ஃபீல் இருக்கும். பட் இதில் நான் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இருந்ததால் என்னாச்சுன்னா எனக்கு உண்மையாலுமே அந்த ஃபீல் இருந்துச்சு. நான் விட்னஸ் பண்ணேன் அவங்கள, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு படத்தில். ஸோ அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பையன், அந்த அப்பா கேரக்டரு, அவன் ஒய்ஃப் கேரக்டர், அந்த ஊருக்குள்ளே வாழ்ந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு எல்லாமே. ஆமாம், இந்த படத்துக்கு வந்து அந்த அழகே வந்து நான் ப்ரொஃபஷனல் கேரக்டர்ஸ் தான் சொல்லுவேன். அவங்க அது ரொம்ப லைவாக இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி ஒருத்தவங்க வருவாங்கள்ல, இந்த எங்கேயோ சந்தைக்கு எங்கேயோ போவாங்க, அவங்க பேசிட்டே போவாங்க. அது உண்மையாக ரொம்ப ரொம்ப லைவாக இருந்த மாதிரி இருந்தது. என்னடி வேண்டி வந்திருக்கான் அவன், என்ன பிரச்சனையா அப்படின்னு இன்னொரு லேடி வருவாங்க, மறுபடியும் அந்த பையன் வந்திருக்கான் போல இருக்குடி, பிரச்சனை போல இருக்குடி, அவன் எங்கே திருந்தவே மாட்டான்னு அவன் எதிர்க்க பார்த்துருவாங்க. இப்போது பார்த்துட்டு அப்படி சைலண்ட்டாக பேசுவாங்க, வந்துட்டாண்டிங்காண்டி இருக்கான் அவன் அப்படின்றது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து எனக்கு அவங்க இது இங்கே இருக்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டை போய் இது பண்ணி அது அந்த விஷயம் எனக்கு இம்பேக்டாக இருந்திருக்காதுன்னு தோணுது. அவங்க மெனக்கெட்ட ஒரு விஷயம் பண்ணும்போது லைவில் அது இப்போ விட்னஸ் பண்ணாமல் இருந்தது. இந்த ஆக்டிங் இதிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பையன் தான். உண்மையாக அந்த பையன் பயங்கரமாக பண்ணியிருந்தான். சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, ஏன்னா குழந்தைங்கள நடிக்க வைக்கிறதுன்றது மிகப்பெரிய டாஸ்க்கு. அந்த பையன் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸை அவ்வளோ அந்த வெயிலில் அவ்வளோ, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஏன்னா இங்கே வந்து அப்பாஸ் கிரோஸ்டமி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரிடா, இவங்க படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் நடிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைவாக இருக்கும். முக்கியமாக கொரிடா படங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ அந்த குழந்தைங்க வந்து உண்மையிலே அங்கே இருக்கிற மாதிரியே நடிக்குதுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த பையனுடைய நடிப்பு வந்து கொஞ்சம் இம்பேக்டாக இருந்தது. ஆக்சுவலாக ஓவராலாக இந்த படத்தில் நடித்த எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த படம் வந்து லைவ் சவுண்டு. ஸோ லைவ் சவுண்டாக இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த எமோஷன் நம்ம ட்ரூவாக கேப்சர் பண்ண முடியும்ல. இதை டப் பண்ணியிருந்தால் என்ன இருக்குன்னா படம் மொத்தமாக காலியாக இருக்கும். ஏன்னா அது இந்த எமோஷனை க்ரியேட் பண்ண முடியாது, அந்த லேண்ட்ஸ்கேப்பை நான் ஃபீல் பண்ண முடியாது. அவனோட ட்ரூ எமோஷன் இருக்குல்ல, அவங்க அப்பாங்கிற வந்து குடிச்சிட்டு கத்துவான், அவன் கத்தக்கூடிய ரொம்ப நியூயான்சன்ஸான எல்லா எமோஷனுமே எனக்கு கடத்தப்படுதில்ல, அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அந்த பையன் பேசுகிறது, ஸோ இதெல்லாம் லைவ் சவுண்ட் இல்லைனா ரொம்ப பாசிபிளே இல்லை இந்த படம். இப்போது லைவ் சிங் சவுண்ட்ன்றது இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறீங்களா? அதான் இம்பாக்டாக இருக்குன்றீங்களா, இல்லை கமர்ஷியல் படத்துக்கு யூஸ் பண்ணலாமா? அது கமர்ஷியல் படத்துக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கு அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியணும். லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா யூஸ் ஆகும். நீங்கள் பல இடத்துலேருந்து தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாதப்போ டைலாக் இப்படி பேச முடியும். அதே மாதிரி ப்ராம்ப்டிங் கொடுக்கூடாது, ப்ராம்ப்டிங் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஆக்டர் மட்டும் சொல்கிறீங்க, மற்றபடி எல்லாம் ஓகே, பாசிபிலிட்டி டேக் எடுக்கிறது எல்லாம் ஓகே. அதுக்கு செலவும் பண்ணுங்க, அது நிறையா, அது வேறு, அது போனால் போயிட்டே இருக்கும். ஆமாம், அது வேணாம். இந்த படத்துக்கு லைவ் சவுண்ட் நல்லா இருந்துச்சு, இது கரெக்டாக இருக்குது. அதான் சொன்னேன், ஒரு ஆர்ட்டை ஹானஸ்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு என்னென்னா பாசிபிளாக இருக்கோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு அவர். இவர் நினச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியாக போயிருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு டப்பிங் பண்ணிக்கலாம்னு போயிடலாம்ல ஈஸியாக. ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளான சூழ்நிலை இருக்கவங்களே டப்பிங் போயிடுறாங்க வேணான்னு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்தளவுக்கு ட்ரூவாக அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த மொமெண்ட்டில் நம்ம எப்படி விட்னஸ் பண்ணுறோமோ அந்த சவுண்டும் அந்த வாய்ஸும் அப்படியே விட்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். மறுபடியும் போயிட்டு அதை ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு எப்பா அது வந்து டயர்டாக தான் இருக்குது கேட்கும்போது. பட் அது வராது, அது அங்கேயே கில் பண்ணுற மாதிரி தான் ஆகிடும். ஸோ அந்த மொமெண்ட்டை அவரே விட்னஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ சவுண்டு வந்து லைவ் சவுண்டுன்றது இம்பேக்டாக தான் இருந்தது. சிம்லர் மூவி ரெக்கமெண்டேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா கூழாங்கல் மாதிரி சிம்லராக இருக்கக்கூடிய கதைக்களமோ இல்லை அந்த வே ஆஃப் அப்ரோச் ஃபிலிம் மேக்கிங்காகவும் வந்து சிம்லராக இருக்கக்கூடிய படங்களை பற்றின ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் இது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 படம் தோணுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் அண்ட் டெக்சாஸ்னு ஒரு படம், விம் வெண்டர்ஸ் படம் அது. ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோட் மூவி தான். அப்பா வந்து தன்னுடைய ஒய்ஃபை தேடி போவார். நடுவில் வந்து பையனை மீட் பண்ணிட்டு பையனும் அப்பாவும் வந்து ஜேர்னி பண்ணுவாங்க. அவங்க அந்த ஜேர்னியில் வந்து 2 பேருக்குமே ஒரு க்ளோசர் பாண்ட் ஒன்று வரும். ஸோ ஒய்ஃபை போய் மீட் பண்ணும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு இம்பேக்டான ஒரு மொமெண்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை போகும். ஸோ எனக்கு அது வந்து பயங்கர ரிமெம்பர் பண்ண மாதிரி இருந்தது. அது சம்திங் 80s வந்த படம்னு நினைக்கிறேன் அது. ஸோ ரொம்ப முக்கியமான படம் அது.
ஆனால் இதில் மாதிரி லேண்ட்ஸ்கேப்பாக அந்த மாதிரி ஒரு அதில் இருக்க அரசியலோ இல்லை அரசியலில் அதில் இருக்க அந்த வாழ்வியலோ அந்த மாதிரி ஒரு பெருசாக அந்த மாதிரிலாம் இல்லை. அது த்ரூ அவுட் அந்த ஜேர்னி தான். ஆனால் லேண்ட்ஸ்கேப்பாக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே அந்த பிரிட்ஜஸ்ஸு, இந்த ட்ராவலு, ரோட்ஸு, இந்த மாதிரி பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு ரோட் மூவி தான். நல்ல இம்பேக்டான ஒரு படம் தான் அது. அது கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு படம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒரு கதை போகும். அந்த கதையை சார்ந்து அங்கே இருக்க பேக்ரவுண்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் விஷயம், பேக்ரவுண்டில் இருக்கிற விஷயத்தை பேசுகிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த படம் என்னென்னா, ஜியா ஜாங்கி எடுத்த ஆஷ் இஸ் த பியூரஸ்ட் ஒயிட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ்வர்ஸ் இருப்பாங்க, ஒரு கேங்ஸ்டர் இருப்பான், அவன் லவ்வர் இருப்பான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லைஃப் ஸ்டைல் காட்டுவாங்க. அந்த லைஃப் ஸ்டைல் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா சைனாவுடைய பொலிட்டிக்கல் சினாரியோ காட்டுவாங்க, லைஃப் ஸ்டைலை காட்டுவாங்க. இவங்க லைஃப் மூலியமாக நமக்கு போயிட்டு நம்ம பேக்ரவுண்டில் நடக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி போக மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம் எனக்கு சிம்லராக தோணுது. ரொம்ப இது சேம் அப்படியே நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு ட்ராவலில் போகும் அது. ஸோ எனக்கு இந்த 2 படம் டக்குன்னு இப்போதைக்கு ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தோன்ற படங்கள். எனக்கு 2 படம் தோணுது. ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்த உடனே இதே மாதிரி இல்லை, பட் ஆனால் இந்த இம்பேக்ட் எனக்கு முன்னாடி கொடுத்த படம்னா திடீர்னு ஒரு படம் இருக்குது, கன்னட படம். அந்த படம் பார்த்தப்போ இதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு சடனாக என்னடா ஒரு லைஃப்பை விட்னஸ் பண்ணுறது இருக்குல்ல, பட் அந்த படத்தோட டோன் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அந்த படம். இந்த படம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபீல் தான் இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு. அது ஒரு படம். அப்புறம் இன்னொரு படம் என்ன தோணுது அப்படின்னா, 2023 ரிலீஸ் ஆன ஈவில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்ற ஒரு படம். அந்த படம் இதே மாதிரி தான், ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே நடக்கிற கதை தான். ஸோ அதுவும் சிமிலரான தீமு, சிமிலரான ஸ்டோரி இந்த மாதிரி தான் வரும். ஸோ கடைசி இமேஜ் தான் அந்த படத்தை வந்து வேறு மாதிரி மாற்றும். ஸோ எனக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு டைரெக்டாக இந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு, கூழாங்கல் தான் ஞாபகம் வந்துச்சு அந்த படத்தோட எண்டு பார்க்கும்போது. ஸோ அந்த 2 படம் தான், தீதி, ஈவில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இது 2 தான் எனக்கு சிமிலர் மூவிஸாக தோணுது. ஸோ இந்த எபிசோடில் நாம் கூழாங்கல் படத்தை பற்றினா ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பற்றி அனலைஸ் பண்ணோம். ஸோ அதை தாண்டி ஃபெஸ்டிவல்ஸ்னால் என்ன, ஸோ இந்த படம் ஏன் ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆச்சு, ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆனால் தான் நல்ல படமா, எப்படி ஃபெஸ்டிவலில் செலக்ட் பண்ணுறாங்க, இதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனும் நம்ம பேசணும். பிகாஸ் இந்த படம் வந்ததுக்கப்புறமா இதை பற்றி பேசணுன்ற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. இது மாதிரி நம்ம இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இப்படி எடுத்தால் தான் படமா, இந்த மாதிரி எடுக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பேரலல் சினிமா தான் படமா. ஸோ இந்த படம் வந்து புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த அவார்ட்ஸு, இந்த படம் எப்படி பார்க்க மினிமலிஸ்டிக்காக சிம்பிளாக இருக்குது, இந்த படம் ஏன் வந்து அவார்ட்லாம் வாங்குது. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் நிறைய பேர் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றின எங்களுடைய டிஸ்கஷன் நாங்கள் இதில் பேசணும். அதை தாண்டி இந்த படத்தை பார்த்துட்டு நாங்கள் 2 பேருமே எங்களுக்கு தோணுன ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தானே தவிர இது வந்து இதுதான் கரெக்டுன்றது கிடையாது. ஸோ இதை தாண்டி ஒரு ஆஸ் எ ஃபிலிம் மேக்கராக வேறு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இது எங்களுடைய ஓன் இன்டர்பிரிட்டேஷன். இப்போ ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு முரணும் இருக்கும், இல்லை வேறு மாதிரி கனெக்டும் ஆகும். ஸோ அதனால் இது எங்களுடைய ஓன் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதை நாங்கள் வந்து இதுதான் கரெக்ட் நாங்கள் சொல்ல விரும்பல. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் இந்த எபிசோடில் அனலைஸ் பண்ணது, டிஸ்கஸ் பண்ணது எல்லாம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு எபிசோடில் வேறு ஒரு படத்தை பற்றின டீப் அனாலிசிஸோட மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.